ஹே அம்மி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தயாங்க்கு தான் ஒரு ஒன் ஷாட்டு. பிகாஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் 2 பேர் வந்துட்டு ரிக்வஸ்ட் கேட்டிருந்தாங்க. ஒருத்தவங்க வந்து மாஃபியா அப்சிஸ்ட் அந்த மாதிரி, ஒருத்தவங்க வந்து ஃபோர்ஸ்டு மேரேஜ் எனிமி அந்த மாதிரி ரெண்டையும் சேர்த்தே கொடுத்துருக்கா. அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களோட டாட்டருக்கு பர்த்டேன்னு விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஐ எம் ரியலி சாரி, சாட்டர்டேவே வந்துட்டு நான் விஷ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். பட் எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாதனால சாட்டர்டே சண்டே வந்து நான் எந்த எஃப்எஃப்பும் போடலை, அதனால் எல்லாம் பண்ண முடியல. ஸோ பிலேட்டட் விஷஸ் டா, யுவர் ட்ரீம்ஸ் ஆல் கம் ட்ரூடா. ஓகே, அவங்க பேர் சஞ்சு. ரொம்ப ஹாப்பியாக இருங்க லைஃப்பில். ஓகே, விஷயம்லாம் முடிஞ்சு இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? இந்த ஒன் ஷாட்டோட நேம் மை ஸ்பைக்கர். மாஃபியா அப்சஷன் தான். அது மட்டும் இல்லாமல் இது நம்ம டேஞ்சரஸ் போலீஸோட சீசன் 2 தான். 3-4லாம் எடுக்கணும்னு ஒரு ஐடியா வேறு இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுறதை பொறுத்து 3-4லாம் வரும். ஓகே, இந்த சீசன் 2 எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்ட்டி நடந்துகிட்ருக்கு. பட் நீங்களோ சோக சித்திரமாக அப்படியே பெருசாக ஒன்றும் இல்லை, யாராவது கிட்ட வந்தால் ஹாய் ஹாவ் அ பார்ட்டி அப்படின்னு அப்படியே மட்டும் சொல்லிவிட்டு அப்படியே நிற்க. பக்கத்தில் அவங்க இப்போ சிஸ்டர் வந்து என்னாச்சுக்கா அப்படின்னு அவங்கள பார்க்குறா. ஒன்றும் இல்லடி. ஏன் உனக்கு இந்த மேரேஜில் இஷ்டம் இல்லையா? சே அப்படி நான் எப்போ சொன்னேன்? அப்போ ஏன்க்கா மூஞ்சி இப்படி இருக்குது? ஒன்றும் இல்லை, பெருசாக மேரேஜில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, அதுக்குன்னு மேரேஜ் பண்ணிக்கக்கூடாதுன்னு இல்லை. ஓ, ஏன்க்கா அவரை பாரு எப்படி இருக்காருன்னு. அப்படியே அங்கே ஜேகே அது என்ன சொல்கிறது, நம்ம பாய்ஸை சொல்லவா வேணும், ஹேண்ட்ஸமாக அப்படி செம்மையாக போலீஸ் லுக்கில் செம்மையாக இருக்கான். ஸோ அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரீட் கொடுத்துட்ருக்கான். இந்த பக்கம் நீங்கள் மேரேஜ் ஆக போகுதுன்னு ட்ரீட் கொடுத்துட்ருக்கீங்க. பட் ஃபேஸில் ஒரு பெருசாக எந்த ஒரு கல்யாணம் ஆக போகுது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஏதோ கல்யாணம் அப்பா சொல்லிட்டாரு கட்டிக்கணும் அப்படின்னு. நீங்கள் வந்துட்டு கமிஷனர் பொண்ணு. ஸோ இவன் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் தான் நம்ம ஜேகே. அவனை அப்படியே பார்த்துட்டே உட்காந்துருக்கீங்க. அவங்க சிஸ்டர் ஏங்க்கா அவர் உனக்கு பிடிக்கலையா? அப்படிலாம் இல்லடி, இப்படி ரக்கடாக இருக்கிறவனை எனக்கு எப்படி பிடிக்கும்? ரக்கடாக இருக்கிறது பிடிக்கலையா? அப்போ உனக்கு நம்ம சாஃப்டாக நான் லவ் பண்ணுறோன்னு தான் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. லவ் பண்ணணும், அதுக்குன்னு ரொம்பவுமே இல்லை. அப்படி பார்த்தா நம்ம ரோஹித், ஜி அவெல்லாம் மனுஷனா? அக்கா அப்போ அவன் மனசில் இல்லை ஜெய், அவன்லாம் ஒரு மனுஷன்னு அவனை வேற வெளுத்துடும் பார்த்துக்கோ. அவன்லாம் எந்த பொண்ணை பார்த்தாலும் வலிடுவேன். அவனாலும் உன்னை மட்டும் தானக்கா கட்டிக்கிறேன்னு சொன்னான். சே அந்த மாதிரி ஒரு பரதேசியோடலாம் எனக்கு எந்த இதுவும் இல்லை. அப்புறம் இவரையும் பிடிக்கல அவனையும் பிடிக்கல. அப்போது எனக்கு கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொன்னேன், இவரை பிடிக்கலன்னெலாம் சொல்லலை. ஓ, அப்போ இவரை பிடிக்குமா? ஏண்டி சும்மா தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்க? கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மனசுத்து வாழ்ந்து தானே ஆகணும். ஏன்க்கா அப்படி கஷ்டப்பட்டு வாழணுமா என்ன? ஹே, நான் எப்போ அப்படி சொன்னேன்? நீ ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு அப்படியே பார்க்குறீங்க அவங்க சிஸ்டரை. சே சும்மா தான் கேட்டேன். உனக்கு இது மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லையோ? அப்பா சொன்னார்னு தான். அது வேணால் உண்மை தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதெல்லாம் ஜேகேவும் ஏதோ பேசுறதுக்காக அந்த பக்கம் வந்திருப்பான். அப்போ இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே உங்கள் சிஸ்டரை செம்ம காண்டில் முறைச்சிட்டு அப்படியே அந்த பக்கம் போயிட்டு அவனும் மண்டையில் அப்படியே கை வச்சுட்டு, இவளுக்கு ரொம்ப தான் திமிரு, இவளை நான் ரிஜெக்ட் பண்ணங்கிற கடுப்பு. எனக்கு மட்டும் என்ன இந்த அழகுறதையை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசையாக. கமிஷனர் பொண்ணாச்சே, கமிஷனரே கேட்டாரேன்னு ஒரே மரியாதைக்காக தான் ஓகே சொன்னேன். ஓவராக தான் பேசிக்கிறாளுங்க அப்படிங்கிற மாதிரி ஜேகே செம்ம காண்டில் இருக்குது. இந்த பக்கம் உங்கள் சிஸ்டர் சரி இப்படியே மூஞ்சி வச்சுட்டு அதை பார்க்குறவங்களா அப்புறம் உனக்கு மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினச்சிக்குவாங்க. சரிடி அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துக்க. சரிக்கா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, நான் இன்வைட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க சிஸ்டர் போய் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்களோட இப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஸே அவள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையும் அவள் தான் சமாளிச்சிட்ருக்கா. நீங்களும் அப்படியே சோக சித்திரமாக உட்காந்துருக்கா. திடீர்னு உங்கள் காதுகிட்ட எப்படி இருக்க பேபி அப்படின்னு சவுண்டு பயந்து போய் அப்படின்னு திரும்பி பார்க்குறீங்க. அப்போ அப்படியே நாம் தயாங்கோ கால் மேலே கால் போட்டு சோஃபாவில் அப்படியே இப்போ வந்து உங்கள் கிட்ட நெருங்கி நின்றுருப்பான். ஸோ இப்போ நகர்ந்து போய் அப்படியே உட்காந்து ஸ்மோக் பண்ணுறான். அப்படியே நீங்கள் பயந்து போய் நீ அப்படின்னு அப்படியே பார்க்குறீங்க. என்ன பேபி அதுக்குள்ளே என்ன மறந்துட்டியா? மேரேஜாமா? என்னை விட்டுட்டு உனக்கு மேரேஜா? நீ அப்படின்ட்டு நீங்கள் சுற்றி முற்றி பார்க்க, என்னடி நான் எப்படி வந்தேன்னு பார்க்குறியா? இந்த தயாங்க என்ன நினச்சிட்ட நீ? சாதாரணமாக இட போட்டியா? நீ என்னோடய பேலஸ்குள்ளே வரும்போது நான் சாதாரண இந்த பார்ட்டி நடக்கிறதுக்கு வர முடியாதுன்னு நினச்சிட்டியா என்ன? அப்புறம் நீ உன்னை மறந்துட்ட பேபி. நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியாக என் பேலஸ்குள்ளே யாராலும் வர முடியாது. ஒன்று மட்டும் எப்படி விட்டு வச்சேன்னு பார்க்குறியா? நாளைக்கு அதுக்கு பதில் தெரியும்.
ஓகே see you பேபி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே போக நீங்கள் பயந்து போய் அவனே பார்த்துருக்க டக்குன்னு திரும்ப இப்போ எதுக்கு வரான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. என்ன கல்யாணமாமா ரொம்ப ஹாப்பியாக இருக்கியா? இதே ஹாப்பியோட இரு. நான் பார்த்தா சோகமாக இருக்க மாதிரி இருக்குது. அதனாலே நான் கமிஷனர் பொண்ணு, அசிஸ்டன்ட் கமிஷனரோட மேரேஜ் ஆக போகுது. நான் ஏன் வருத்தப்படணும்? சந்தோஷமாக தான் இருக்கேன். ஓ எஸ் சந்தோஷமாக தானே இருப்ப. சரி அப்போ வரட்டா பேபி அப்படின்ட்டு அவன் அப்படியே மேரேஜ் கிஃப்ட் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே லிப்பில் அசந்த நேரம் பச்சக்குன்னு ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து போய் யூ அப்படின்னு நீங்கள் கத்துறதுக்குள்ள அவன் ஜம்ப் பண்ணி அங்கேருந்து கிளம்பிட்டான். அப்படின்னு நீங்கள் பதறி அப்படியே என்ன சொல்கிறது வேர்வையெல்லாம் வந்து அப்படியே நிற்கிறீங்க. அப்போ உங்கள் சிஸ்டர் வந்து தோலில் அக்கா அப்படின்னு கை வச்ச ஒரு நிமிஷம் நீங்கள் பாதி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக நீங்கள் அடுப்பில் சொல்லி இந்த கன்னை எடுத்து இப்போ அவன் நெத்தியில் வைக்க அவ்வளோ அக்கா நான் தான் அப்படிங்கிறா. ஷெட் நீயா அப்படின்னு அப்படியே பதட்டத்தோடு அவளை பார்க்க என்னாச்சுக்கா ஏன் இப்படி இருக்க அப்படிங்கிறா. ஒன்றும் இல்லை. என்னாச்சு சொல்லு. அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறல்ல. சரி ஏன் மேலே கூப்பிட்ற அப்படின்ட்டு ஒரு வழியாக அங்கே பார்ட்டியெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது சிக்கேவோ பார்த்து ஜாக்கிரதை அப்படிங்கிறான். அப்படிங்கிறீங்க. அப்படியே அவங்க சிஸ்டரை பார்த்து மாறிக்கா. இவரதுக்கு இப்போ நம்மளை பார்த்து இப்படி முறைக்கிறாரு. வாக்க போகலாம். ஒரு நிமிஷம் இல்லை. இங்கே வாடி. இது டீயா பின்ன வா இங்கே. சொல்லுங்க மாமா. இந்த மாமா நோமாண்டா வாயை உடச்சி கையில் கொடுத்துப்பேன். எது அப்புறம் அக்காவை கல்யாணம் பண்ண வேற என்ன சொல்கிறது? அத்தான் அத்தான் பொத்தான்னா அவ்வளோதான். சரி சொல்லுங்கள் சார். என்னமோ சொல்லிகிட்டு இருந்தேன் உள்ள. என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? உங்கள் அக்கா கிட்ட பிடிக்காமல் அப்படின்னு ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. அவள் சொன்னாலா இந்த கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு? இல்லையே. அப்புறம் என்னத்துக்கும் அட்வைஸ் வெங்காயத்தெல்லாம் அங்கே திணிச்சிட்ருக்க. இங்கே பார், இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் அப்பாவுக்கு பிடிச்சிருக்கு, அதனால நடக்குது. எனக்கும் அவளுக்கும் இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீ நைஸாக நடுவில் குட்டி கலாட்டா பண்ணலாம்னா நினைக்காத. நான் எதுவும் நினைக்கலையே. நினைக்காதன்னு தான் சொல்கிறேன். அப்புறம் இப்போது அவனோட கார் வந்து போன மாதிரி இருந்தது. யார்? இப்போ மட்டும் வாய் திறக்கிற? அதான் நீ போனீங்க ஸ்பை வேலை பார்க்க, அவனே தான். ஓ நீ பார்க்கல? இல்லை. இது கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இரு. ஆமாம் ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியுது. கலந்துக்கணும் 2 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே எது வேணால் நடக்கலாம். அதனால் செக்யூரிட்டியை டைட் பண்ணியிருக்கேன். நீ இவ கூடயே இருக்கணும், புரியுதா? போகலாமா சார்? ஓவராக பண்ணுறோம், பார்க்க போகலாம் அப்படின்ட்டு. இப்போ நீங்களும் உங்கள் சிஸ்டர் அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. அப்படியே வீட்டுக்கு வந்தோம் உங்களுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது. தேங்க்ஸ் சொல்லிட்டு போனதே ஞாபகமாக இருக்குது. என்ன இப்படி சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்ட்டு அப்படியே படிச்சுட்டு என்ன பண்ண காத்திருக்கானோ அப்படின்னு கண்ணை முன்னா தூக்கமே வரல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்தது அப்படியே வருது கனவு மாதிரி ஃப்ளாஷ்பேக்கு. அப்படியே என்ன நினச்சின்னு வாங்க நம்மளே பார்க்கலாம். நீங்கள் அப்படியே உங்களோட கொலீக்ஸோட உட்காந்து பேசிட்டீங்க. ஏன் நம்ம இந்த டார்க் வெப்சைட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது? அது தெரிஞ்சால் என்ன அவனுங்களால பிடிச்சி உள்ளே போட்டிருக்க மாட்டோமா? அதை தெரியாமல் தானே தலையை சுற்றி மூக்க தட்டுற மாதிரி நம்மளும் அலைஞ்சிட்ருக்கோம். எனக்கு ஒரு ஐடியா. சொல்லு. பெட்டர் ஐடியா வந்தால் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறான். நீங்கள் நீ ஏன் என்னோடய ஃபோட்டோ வச்சு ட்ரை பண்ணக்கூடாது? வாட் என்ன உளறிட்டுருக்க? வாண்டடாக போய் சிக்க போறியா என்ன? இல்லை, அப்போ நம்ம உள்ளே போகவே முடியாது. ஸோ இந்த மாதிரி பண்ணால் நீ போன வாட்டி வந்த வீடியோ வச்சு தானே இந்த மாதிரி சொல்கிற? ஆமாம், அதை பிடிச்சி அவனுங்களை பற்றி விசாரித்த போது அவனுங்க சொன்னதானே இந்த டார்க் வெப்சைட்டில் ஃபோட்டோ போட்டு இந்த மாதிரி பண்ணணுன்னு அமௌண்ட் கொடுத்தா உடனே பண்ணிடுவானுங்களாம். ஸோ நீ பண்ணு. எது நானா? என்னடி பண்ண சொல்கிற? என் ஃபோட்டோவை போட்டு என்னை தூக்கணும்னு சொல்லு. உன்னை ஏதாவது பண்ணிட்டா? அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அவனுங்க. தான் எதை சொல்கிறோமோ அதை மட்டும் தான் செய்வாங்கன்னு சொல்லுது. ஸோ நீங்கள் என்னை தூக்க மட்டும் சொல்லுங்கள். ஒரு 1 வீக்கில் போதும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே என்னால் முடிஞ்ச அளவுக்கு இங்கே நான் ஏதாவது ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்னை நான் ஒப்படைக்க சொல்லிடுங்க. நானும் சேஃபாக வந்துடுவேன். நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. பட் அவனுங்க மாஃபியா கும்பல் டார்க் வெப்சைட் நடத்திட்டு இருக்கானுங்க. அமௌண்ட்டுக்காக எதை வேணாலும் பண்ணுறவங்க தான். இருந்தாலும் ஒரு பொண்ணு ஒன்றும் எப்படி நம்பி அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸை உருவி எப்படி வீடியோ எடுத்து அமுச்சு அவமானப்படுத்தினானுங்க. ஸோ அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா நீ தைரியமா? அவனுங்க தான் தெளிவாக சொன்னானுங்களே, எதை பண்ண சொல்கிறாங்களோ அதை மட்டும் தான் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாதுடி. அழகாக இருக்கான்னு வேறு ஏதாவது பண்ணிட்டா
அப்படி எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்படி எவனாவது என் கிட்டே வந்தா அவனுங்களையும் கொண்டுட்டு நானும் செத்துருவேன். ஏய் இதெல்லாம் சொல்ல நல்லா இருக்கு. ஏய் என் மேலே உனக்கு நம்பிக்கை? கமிஷனர் பொண்ணுப்பா. பாரா இங்கே பாரு, நம்ம அண்டர் கவர் ஆப்ரேஷன் தான் பண்ணிகிட்ருக்கோம். பட் அதுக்காக இப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கணுமா? ப்ளீஸ் ஜின், அந்த குரூப்பை பிடிக்கிறதுக்கு ஒரு வழியே தெரியல. நீ தான் ஹெல்ப் பண்ணணும். போலீஸாக போயிட்டோம், சரி எதுக்கும் பயப்படக்கூடாது. பட் நீ ஒரு பொண்ணு, அதாண்டி யோசிக்கிறேன். பசங்களை அந்த அடி வாங்குறது பிரச்சனை இல்லை. நான் அடி வாங்க மாட்டேங்கிறியா? அதை சொல்லலை, அடித்தா பரவாயில்ல. ஆனால் வேறு எதுனா அதான் யோசிக்கிறேன். கமிஷனரே நாளைக்கு என்ன வந்து போட்டாலும் போட்டுருவார். அதெல்லாம் நடக்காது, அவருக்கு தெரியக்கூடாது. நம்ம இதை கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். அப்பா வேற ரொம்ப ப்ரெஷரோடு அழிஞ்சிட்ருக்காரு. இந்த கேஸை எப்படி டீல் பண்ண தெரியாமல். ஸோ இதோ நம்மளால் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணணுமே. சரி நீ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த டார்க் வெப்சைட்டை தேடி சின்னப்பா அவங்க ஃபோட்டோவை போட்டு இந்த பொண்ணை தூக்கணும், நான் சொல்லும் போது விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குற அமௌண்ட் அளவுஸோ அனுப்பிடுறாரு. கேர்ஃபுல்லாரு அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்களும் எப்படியும் தூக்க போகிறாங்கன்னு தெரியும், இருந்தாலும் கொஞ்சம் அந்த நேரத்தில் பதட்டப்படுற மாதிரி பயப்படுற மாதிரி இருக்கணுமே அப்படின்னு பயம் இருக்குதான். ஏன்னா உண்மையிலே வந்து ஒரு இடத்துக்கு மாஃபியாவோட கேங்க்கு போகிறோம் அப்படிங்கிற பயம் கொஞ்சம் லைட்டாக இருந்தாலும் கடத்த போகிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு அந்த இருந்தால் அது ஒரு மாதிரியாக இருக்கும்ல சார், ரியலாக இருக்காதுங்கிறதுக்காக தெரியாத மாதிரியே நீங்களும் 2-3 நாளாக என்ன நம்மளை தூக்கக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேணுக்குனே அங்கேயும் இங்கேயும் ஷாப்பிங் போகிறது அது இது வாங்குறது. உங்கள் சிஸ்டரும் இந்த மாதிரிலாம் இவன் சுற்றுற ஆள் இல்லையே, திடீர்னு என்னடி திடீர்னு ஷாப்பிங்லாம் கிளம்புற? அது தோணுச்சு. இப்போல்லாம் நீ ஷாப்பிங் அதிகமாக போகிற மாதிரி தெரியுது. இப்போ என்ன, நான் ஷாப்பிங் போதில் உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, கமிஷனரோட காசு தான் கரையுது. பட் இப்போல்லாம் அலையிற ஆள் இல்லையே, அதான் எப்போவும் வெறப்பா பெரிய விஜயசாந்தி ஐபிஎஸ் மாதிரி சுற்றுவியே, இப்போ என்னடி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் அப்படி சொல்லிட்டு நானும் வரேன் அப்படின்னு சிஸ்டர் வேணாம் நீ வீட்டில் ஏறு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க தான் என்ன இப்போ கடத்துவானுங்கன்னு இருக்கா, இவ வேறு கூட வரேன்ட்டு சேர்த்து கடத்திட்டு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு பயந்துட்டு இப்போ ஒரு வழியாக மால்குள்ளே வந்து சுற்றிட்டு இருக்கும்போது கரெக்டாக அவங்கள பின்னாடியே வந்து அப்படியே அழகாக தூக்க அவங்களுக்கு தெரிஞ்சிடுது. இருந்தாலும் பயப்படுறதை காட்டிக்கணுமே. ஸோ வந்துட்டு பயப்படாம யார் நீங்கள் யார் அப்படின்னு கத்த வாயை திறக்கிறதுக்குள்ள அப்படியே மூக்கில் அந்த கர்ச்சிஃப் வச்சு அமுத்தி அப்படியே காருக்குள்ளே தூக்கி போட்டு கை காலை கட்டி ஒரு கோனி சாக்குள்ளே போட்டு அவங்கள அப்படியே கட்ட ஐயோ மூச்சடிச்சு செத்துருவோமோன்னு பயந்துட்டே மயங்கிடுறீங்க. அப்படியே ஆல் பார்க்க செம்மையாக இருக்கால அப்படிங்கிறான் டிரைவர். மூட்டு வண்டியை ஓட்டு, நம்மளுக்கு சொன்ன வேலையை மட்டும்தான் செய்யணும், சொல்லாதெல்லாம் செய்யக்கூடாது. ஆர்டர் வந்துடுது தூக்க சொல்லி மட்டும்தான், ஒன்றை தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கைப்படாத ரோஜாவா? நமக்கு கொடுத்து வைக்கல, பட் கிங் விட்டுருவாரா? அது அவரோட வேலை, நமக்கு தேவையில்லாதது, நம்மகிட்ட சொன்னதை மட்டும் செய்வோம். ஓகே குட்டி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அங்கே மூட்டையோடு அப்படியே உள்ளே வரானுங்க. வந்து மூட்டை இருக்கிறது வேறு யார், நீங்கள் தானே? அப்படியே இருக்கா, பஞ்சு மத்த மாதிரி இருக்கா, இவளால் எவனை கொடுத்து வச்சுக்கோ அப்படின்னு அந்த மூட்டையை கொண்டு வந்தவன் இறக்கி வச்சுட்டு போக இப்போது அந்த மூட்டையை ஓப்பன் பண்ண உங்களுக்குள்ள நீங்கள் அப்படியே மயக்கத்தில் இருக்கீங்க, தலை சாஞ்சு கிடக்கு. ஸோ அப்படியே உங்களை பெட்டில் படுக்க வைக்க வர டோன்ட் டச் அப்படின்னு சவுண்டு கேட்குது. அப்படியே திரும்பி பார்க்குறானுங்க. அங்கே தயாங் அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டே அப்படியே கீழே நடந்து வரான். அவங்களோட ஃபோட்டோவை பார்த்ததுமே அவளை தூக்கிடுங்க அப்படின்னு அவன் தான் சொல்லியிருப்பான். ஸோ அப்படியே அதுவும் தூக்குனது மட்டும் இல்லாமல் அப்பா எடுத்து கொண்டு வர சொல்லியிருப்பான். அங்கே கொண்டு வந்து அவங்களை விட்டுருக்காங்க. அப்படியே கிட்டே நடந்து வரான். அப்படின்னு சொன்னதும் அவங்கெல்லாம் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே அவங்க மூஞ்சி குறுன்னு பார்த்துட்ருக்கான். பார்க்க அழகாக தான் இருக்க. வேறு என்னமோ சொன்னாங்களே ஹீரா, நைஸ் நேம். யாருக்கு கொடுத்து வச்சுருக்கோம்? கண்டிப்பாக தயாக்கு தான் அப்படின்னு அவன் ஹார்ட்டை அவனே டச் பண்ணிக்கிட்டு அப்படியே உங்களை பூ போல் தூக்கிட்டு போய் ரெஸ்டட் அப்படின்னு பெட்டில் படுக்க வச்சுட்டு வெளியில் வரான். வந்தவனும் அங்கே இருக்க ஜிமினை பார்த்து எப்படா மயக்கம் தெரியும் அப்படின்னு கேட்க மினிமம் 2 hours ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஜிமின்னு சொல்ல இப்போ எதை 2 hours எதுக்குடா இவ்வளோ ஹெவி அப்படின்னு சொல்லி கேட்குறான். மச்சான் என்ன புதுசாக இருக்குது, விளக்கமாக பண்ணுறது தானே? இல்லை எதுக்கு அவ்வளோ நேரம் தூங்கிக்கிட்டு? ஸோ ஏன் மச்சான் உனக்கு பேசணுன்ட்ருக்கா? சே அதெல்லாம் இல்லை, ஜஸ்ட் கேட்டேன் அவ்வளோதான். தூக்கிட்டு வந்தது ஆளே சரியில்லை, இது வரைக்கும் யாரையும் நீ ஹேண்டில் பண்ணது இல்லையே, இது மட்டும் என்ன? அது சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கான். அவனுக்கோ சரி உங்கள் ரூமில் வந்துட்டு கேமரா வச்சுருக்கான், என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவன் ரூமில் போய் அவனோட லேப்டாப்பில் மட்டும் தான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கான். நீங்கள் இப்போ தான் மெதுவாக கண்ணை முழிக்கிறீங்க. நினச்ச மாதிரியே தூக்கிட்டானுங்க. இது என்ன இடம்?
பாரு மாஃபியா கும்பல்னால் ஏதோ பாலடைஞ்ச கட்டத்தை திருப்பானுங்க, பார்த்தா செம்ம லக்ஸூரியஸாக வாழ்கிறானுங்க. வாழ்வு தான் பின்ன எத்தனை பேர்த்திட்ட எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருப்பானுங்க அப்படின்னு மனசுக்குள்ளே மட்டும் நினச்சி வெளியில் நல்ல வேலை சொல்லலை. அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறீங்க. இப்போ என்ன பண்ணுறது? கத்தணுமோ? நம்ம போலீஸ் தானே, எப்படின்னு தூக்கும்போது டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருப்பாரு. ஸோ நம்ம ஏன் ஓவராக சீன் போடணும், ஓவர் ஆக்டிங் பண்ணி மாட்டிக்கூடாது அப்படின்ட்டு மெதுவாக கதவை தந்து வெளியில் எட்டி பார்க்க ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயங்கும் இங்கே வரான். நீங்கள் அப்படியே அப்புறம் அப்படின்னு வந்து ஜிமின் பக்கத்தில் உட்கார. ஜிமின் எதே அப்படின்னு பார்க்குறான். நீங்கள் எதுக்கு கடத்துனீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓ முடிச்சாச்சா? உன்னை லவ் பண்ணுறவன் நினைக்கிறேன். எதை லவ்வா? சரி எதையோ அடித்து விட்டுருக்கார் போல், சமாளிப்போம். அப்படிலாம் யாரும் இல்லையே. தெரில, பண்ணுறத தான் சொல்லலாம். இதான் எதுவும் பிடி கொடுக்கலையாம், அதனால் உன்னை தூக்க சொல்லி அமௌண்ட் கொடுத்துருக்கான். 1 வீக் உன்னையே வச்சுக்க சொல்லிக்கான். ஏன்னா பக்கத்தில் வச்சுருந்தா அவன் மாட்டிக்குவானா. ஸோ அதுக்கப்புறம் வந்து டேக் ஓவர் பண்ணிக்க சொல்லிக்கலாம். ஓ அப்படியா? அப்படி கேட்டுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து தயாங் பக்கத்தில் உட்கார. அப்படின்னு பார்க்குறீங்க. என்ன? ஒன்றும் இல்லை. ஓ 1 வீக் நான் இங்கே இருக்கணும். எஸ். ஏதோ கத்தி கதறி ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணுவேன்னு பார்த்தா என்ன நார்மலாக என்னமோ சுற்றி பார்க்க வந்த மாதிரி ஜாலியாக இருக்கா? நான் கமிஷனர் பொண்ணு, அதுவும் இல்லாமல் நானும் போலீஸ், இது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ என்னை கடத்திட்டீங்கன்னு தெரிஞ்சும் நான் ஏன் எப்படிலாம் ஆர்ப்பாட்டம் பண்ணணும்? பிரைன் வித் பியூட்டி அப்படிங்கிறான். வாட் அப்படிங்கிறீங்க? நத்திங், இப்போ ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகும்போது சேஞ்ச் பண்ண ட்ரெஸ் ரூமில் இருக்கும். தேங்க்ஸ். இவ்வளோ நம்ம கடத்திட்டு வந்திருக்கோமா, டூருக்கு வந்திருக்காளா? அந்த மச்சான் எனக்கும் தெரில. எப்படி இருக்கா பாரு போலீஸில், சும்மாவா? அதே தான், ஆனாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் மச்சான். ஆமாடா. அப்படியே நீங்கள் மேலே வந்துட்டு ஐயோ ஒரு வாரத்துக்குள்ளே சீக்கிரம் இவனுங்களை பற்றி கொஞ்சம் கேதர் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இவனுங்க நம்மளை நம்ப வச்சிடலாம். நம்மளால முடியாததா அப்படின்னு நினச்சிட்டு ஃபஸ்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரணும். டவலை மட்டும் எடுத்துகிட்டு குளிக்க போயிருக்கா வீட்டு ஞாபகத்தில். குளிச்சதுக்கு பார்த்தா ஞாபகம் ஐயோ அப்படின்னு தலையில் அடிச்சுட்டு சரி ட்ரெஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு ரூம் கதவு தான் சாத்தியிருக்கீங்கிற தைரியத்தில் அப்படியே உள்ளே வரீங்க. வந்து கபோர்டு ஓப்பன் பண்ணால் அங்கே உங்களுக்காக ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது. அதுலேயும் உங்கள் இன்னர்ஸ்லாம் வரைக்கும் சைஸ் வரையும் கரெக்டாக இருக்கா. இது எப்படி சரியான பொறுக்கியாக இருப்பானுங்க போல், பொறுக்கி பசங்க அப்படின்னு வாய்க்குள்ளேயே திட்டிக்கிட்டு இப்போ ஒரு ட்ரெஸ்ஸை அதுலேருந்து எடுத்து சரி சேஞ்ச் பண்ணலான்னு நீங்கள் பாட்டுக்கா சேஞ்ச் பண்ணேன். இப்போ தயாங்கோ என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கறதுக்கு ரூம்குள்ளே வந்திருப்பான். ஸோ கரெக்டாக அவன் லேப்டாப் ஓப்பன் பண்ண நீங்களும் டவலை ஊற்றிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது தான். ஓ மை காட் அப்படின்னு அவன் கண்ணை புத்திக்கிறான். இருந்தாலும் ஆசை யாரை விட்டுச்சு, லைட்டாக அப்படியே பார்க்குறான். ஐயோ என்னடி எப்படி இருக்க, இது யாரும் பார்த்துடக்கூடாது அப்படின்னு உடனே அந்த இதை டெலீட் பண்ணிவிட்டு உடனே அங்கேருந்து வெளியில் வரான். வந்தவனும் வந்து உங்கள் ரூம் கதவை டபன்னு தட்ட. யார் அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கதவை தட்டிட்டேன். வெயிட் வரேன் அப்படின்ட்டு கடன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு என்ன அப்படிங்கிறீங்க அப்படின்னு உங்களை அப்படியே முறைச்சிட்டு தயங்க போய் இப்போ மேலே உள்ள கேமராவை காட்ட. பாவி இதை வச்சு நான் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தியா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதை பார்த்துட்டியா அப்படின்னு கத்துறீங்க. அவனோ அப்படிங்கிறான். பார்த்துட்டல பொறுக்கி ராஸ்கல் அப்படின்னு வாழ்வாள் கத்த. அவனோ அப்படின்னு அப்படியே கிட்ட வர நீங்கள் தடுமாறி அப்படியே கீழே ஒழுக்க போக அவனே உங்களை ஹிப்போட ஹோல்ட் பண்ண. சிச்சி பொறுக்கி அப்படிங்கிறீங்க. என்னடி பொறுக்கி? பெரிய போலீஸாம், பெரிய பருப்பு மாதிரி பேசினா போதுமா? கண்ணில் நான் என்ன இத்தனோண்டு ஹிடன் கேமரா வச்சுருக்கேன், இவ்வளோ பெரிய சிசிடிவி கேமரா வச்சுருக்கேன், கண்ணு தெரியாது அப்படியே பேனை அது முன்னாடி போய் நின்று ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணது நீ. இப்போ என்ன சொல்கிற அப்படின்ட்டு அப்படியே மேலேருந்து கீழே வரையும் பார்க்க அப்படியே கழுத்துக்கு கீழே அவன் கண்ணு இறங்கும் போது நீங்கள் எங்கே பார்க்குறான் பாரு அப்படின்னு கை வச்சு மூட. முன்னாடியே எல்லாத்தையும் முழுசாக பார்த்துட்டேன், இப்போ தான் மூடுறான் அப்படின்னு அவன் வாய்க்குள்ளே சொல்ல. என்ன கம்மகை அப்படிங்கிறீங்க? நத்திங், இனிமேல் எது பண்ணாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணு அப்படின்ட்டு அவன் போய் கேமராவை கழட்டிட்டு போயிடுறான். நீங்கள் அது மாதிரி பண்ண அப்புறம் அப்படியே கதவுக்கிட்ட போய் ஹலோ அப்படிங்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு தனியாக ட்ரெஸ் சேஞ்ச் ரூம் இருக்குது, இல்லை பாத்ரூமில் பண்ணிக்கலாம். அதே நடி ரூமில் வந்தால் பண்ணணுமா? எனக்கு இப்படி பண்ணி தான் பழக்கம். அது உன் வீட்டில், இங்கே எதுவும் என் வீடுன்னு நினச்சிட்டேன். வாட்? நத்திங். அவன் அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு கீழே இறங்கி போகிறான். லைட்டாக அவன் மூஞ்சில் ஸ்மைலு. ஜிமினோ சரி இல்லையே பைபிளில் ஏதோ ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு. என்னடாச்சு? ஒன்றும் இல்லை மச்சான். இல்லையே நீ ஏதோ சரியில்லை. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான். சரி சாப்பிட்லாமா? இன்னும் அந்த பொண்ணு வரலையே, வருவா. சரிவா நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் உட்காந்துருக்கா. இப்போ நீங்கள் பசிக்குது போய் சாப்பிட்லாமா?
ஐயோ ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துட்டான். சரி கொஞ்சம் கூட அறிவே இல்லடி, நீலாம் போலீஸா அப்படின்னு உங்களை நீங்களே திட்டிட்டு இப்போ எப்படியோ மூச்சிடம் முழிக்கிறது. ஏய் அப்படின்னு சவுண்டு டக்குன்னு திரும்பி பார்க்க தயங்க தான் மேலே வந்து அப்படியே கதவு கிட்டே நிற்கிறான். சாப்பிட்டு உட்காந்தானுக்கோ, நீங்கள் இன்னும் வரல அப்படிங்கும். நானே போய் கூட்டிகிட்டு வரேன். மச்சான் இது உன் ஸ்டைலே இல்லையா அப்படின்னு சும்மின்னு கேட்க, இல்லைடா பணம் வாங்கியிருக்கோம்ல 1 வீக் நம்ம தானே பார்த்துக்கணும். ஆஹா இத்தனை பேர் இருக்காங்க வேலை பார்க்க, ஸோ நீ தான் போய் கூப்பிடணுமா? அது நானே கூட்டிகிட்டு வரேன். அப்படி சொல்லிட்டு மேலே வந்தான். நீங்கள் அப்படியே கனவு உலகத்தில் இருக்கா அவன் இங்கே ஊங்க அப்படி பார்க்குறீங்க. சாப்பிடணும்னு தோணாதா? கிழவா பசிக்குது எனக்கு. உனக்கு ஃபஸ்ட்டு நீ சாப்பிட்றா, என்ன ஏன்டா கூப்பிட்ற அடிக்கிறவன் நீங்கள் முழிக்கா கேளவான்னு சொன்னேன். அப்படிங்க நீங்கள் அவன் பின்னாடி வரீங்க. இப்போ அவன் கடை வந்து உட்கார் அப்படிங்கிறான். எனக்கு வேணாம். எது ஒழுங்கா உட்காரு, 1 வீக் இங்கே தான் இருந்தாக்கணும். சாப்பிடு, இல்லைனா ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் நாங்கள் தான் பணம் வாங்கணும், உனக்கு பதில் சொல்லணும். ஆமாம் பெரிய இது போடா, பாவத்தில் வந்த பணம், இதில் சமைக்கிற சாப்பாடெலாம் எனக்கு வேணாப்பா. எது? ஆமாம் நீங்கள்லாம் நியாயமாகவா சம்பாதிக்கிறீங்க? ஊரடிச்சு வலையில் போடுறீங்க. எனக்கெல்லாம் வேணாம். எத்தனை பொண்ணை என்னென்ன பண்ணி சம்பாரிச்சதோ எனக்கு வேணாப்பா அப்படின்னு நீங்கள் ரொம்ப பேசிகிட்ருக்காளே அப்படின்னு தயாங்க அப்படியே ஏய் கவாடா அப்படின்னு கூப்பிட ஃப்ரைடே பாஸ் அப்படின்னு கிட்ட வர கன்னத்தில் ஓங்கி வர அப்படின்னு அப்படியே கன்னத்தில் கை வச்சுக்கிறான். உதட்டு கிழிஞ்சு பிளட்டே வந்து பாஸ் நான் என்ன பண்ணேன்? அவ இப்போ சாப்பிட்ணும், இல்லை ஒட்டிக்கிற அட்டிலாம் மூஞ்சி முகரெல்லாம் பஞ்சர் ஆயிரும். எதை மேம் அப்படின்னு உங்கள் பக்கம் அப்படியே திரும்ப சரி சாப்பிட்றேன். அதுக்கே அவரை போய் அடிச்சிங்க. இங்கே நான் சொன்னதை கேட்டே ஆகணும். பொம்பளைங்க மேலே கை வச்சு எனக்கு பழக்கொல்ல. தேவையில்லாமல் கை வைக்கிற மாதிரி நடந்துக்க வேணாம். சாப்பிட்டு உடம்ப பார்த்துக்கிட்டா உனக்கும் நல்லது, இங்கே இருக்கிறவங்களுக்கும் நல்லது. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உட்காரிங்க. இப்போ ஃபுட்டு அவனே பரிமாற நோட்டின் அப்படிங்கிறீங்க அப்படின்னு பார்க்குறான். நீங்கள் பைத்தவே உங்கள் நேம் என்ன அப்படின்னு ஜிமின் பக்கம் திரும்ப இது என்ன நம்ம பக்கம் திரும்புகிறா அப்படிங்கிற ஜிமினோ அது என்ன ஜிமினுக்கு லைட்டாக அவங்க மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வரதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பான். அந்த பொண்ணு போலீஸாக இருந்தாலும் அவள் ரொம்ப நல்லவன் கேள்விப்பட்டேன், கொஞ்சம் அடக்கிய வாசி, அவகிட்ட எதுவும் வச்சுக்காத. அவளோட அனுமதி இல்லாமல் அவளை டச் பண்ண மாட்டேன், போதுமாடா நல்லவனே. அதான் நான் அவன் மேலே உனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் தான் சொன்னானேடா நல்லவ. அது மட்டும் தானா? வேறு பிடிக்கும் மீன்ஸ் பிடிக்கும் அவ்வளோதான். அதோட இருந்தால் சரிதான். ஏன்னா இனி உனக்கு அவள் சிஸ்டர். வாட் சிஸ்டர்? ஓகேடா. இப்போது அதெல்லாம் நினச்சி பார்க்க அப்படியே ஜிம்மினோ இவையும் நம்மக்கிட்ட வந்து பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி தான் தயாங்க பார்க்க அவனும் என்ன விருப்பத்துறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காந்துருக்கா. நீங்கள் அப்படியே திரும்பி சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன? ஜிமின். ஓ நைஸ் நேம். இதுதான் ஒரிஜினல் நேமா? இல்லை வாடகைக்கு வாங்கின நேம். இல்லை மாஃபியாவாக இருக்கீங்க, ஸோ ஒரிஜினல். என்ன அவனால் எதுவும் பிடுங்க முடியாது. உன்ட்ட நேம் சொல்கிறனால மட்டும் நீ என்ன கிழிச்சிடுவியா? இல்லை உங்கள் அப்பா கமிஷனர் ஒன்று பிடுங்கிடுவானா? எதுவும் பண்ண மாட்டான் அப்படின்னு சொன்னது வேறு யாரோ தயாங்க. நீங்கள் அப்படியே திரும்பி மாறிக்கா. என்னடி என்ன பண்ணிடுவீங்க நீங்கள்? குடும்பமாக போலீஸ்னால் பயந்துருவோமா? அப்படிலாம் நான் சொல்லையே, சும்மா தான் கேட்டேன். சரி சாப்பிடு. சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அமைதியாக இருக்கான். சாப்பிட்டதுக்கப்புறம் அவனும் ஜெமன் கிளம்பலாம் அப்படின்ட்டு எவ்வளோ பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு போயிடுறாங்க. செக்யூரிட்டி டைட்டாக இருக்குது, ஸோ உங்களால் எங்கேயும் போக முடியல. எனக்கு எதுவும் பண்ணக்கூடாது, அமைதியாக இருப்போம் அப்படின்ட்டு அவன் சொல்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு மண்டையாடிக்கிட்டு இருக்கீங்க. அவனும் பரவாயில்லையே அழுது ஆர்ப்பாட்டம் ஏதாவது பண்ணுவான்னு பார்த்தா அமைதியாக இருக்கா. அவள் இருக்கிறது இருக்கட்டும் மச்சான், நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? பேராக இருக்கா? சம்மந்தமே இல்லாமல் அவளே எனக்கு சிஸ்டர் ஆக்குனேன். அதுவா மச்சான், நீ மச்சாங்கும் போது அவள் சிஸ்டராக இருந்தால் தானே கரெக்டாக இருக்கும். சரி இல்லையே, எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும், கொட்டி கழிச்சுப்பார் அப்படிங்க. தேங்க்ஸ் இல்லை. அப்படி வரியா நீ? அப்படி தான் வரேன். எப்போயாச்சும் மரமண்டைக்கு புரிஞ்சுது, நல்லாவே புரிஞ்சுது அப்படின்னு இவங்க 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே உள்ள நீங்கள் அப்படியே இப்போ என்ன பண்ணலாம், என்ன பண்ணுறது அப்படின்னு வெளியில் எட்டி பார்த்தா அங்கங்கே மாட்ட தெரியுது. நகரவே மாட்டேங்கிறானுங்க. அப்படியே எவிடன்ஸ் எடுத்தாலும் இங்கேருந்து எப்படி எஸ்கேப் பார்க்குறது? ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஓடுறதுக்கு வழி தேடணும் அப்படின்ட்டு அப்படியே கீழே வரைக்கும். மேம் எங்கே போகிறீங்க? சும்மா கார்டனை சுற்றி பார்க்க. சரி என்ன விட்டா போகக்கூடாதுன்னு சொல்லுவான்னு நினச்சோம் அப்படின்னு நினச்சிட்டே வந்தா அங்கே கதவை ஓப்பன் பண்ண ஆக்சஸ் கேட்குது. இது என்னடா வம்பா போச்சு, அதான் விட்டானா? ஆக்சஸ்க்கு நான் எங்கே போகிறது? ஹலோ ஃப்ரைடே. எஸ் மேம்.
ஆக்சஸ் கேட்குது, ஓப்பன் பண்ணிவிடு. சாரி மேம், இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு எனக்கு எந்த அனுமதியும் இல்லை, பாஸ் தான் வந்து ஓப்பன் பண்ணும். அது சரி, உங்கள் பாஸ் எங்கே? வேறு ரூமில் என்ன பண்ணிகிட்ருக்கான்? அது பாஸோட பாஸோட மேம், அவர் கொஞ்சம் பர்சனல் ஒர்க்காக இருக்கார், இப்போ வரமாட்டார். சரி, அப்போ ஜிமின் அவர் வெளியே போயிருக்காரு. என்னடா ஒருத்தன் வெளியே போயிருக்கான், ஒருத்தன் வீட்டில் தான் இருக்காங்கிற, அவனையும் பார்க்க விட மாட்டேங்கிறீங்க. நானே போய் பேசிக்கிறேன். மேம் வேணாம், நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடகடன் மேலே வந்து கதவை டமால் தட்ட, ஆறாது எவ்வளோ இதாக நம்ம கதவு தட்டுறது அப்படின்ட்டு தயங்கம் அப்படியே தலையை பிடிச்சிட்டு எழுந்து வெளியே வரான். கதவு தந்தா நீங்கள் தான் அப்படியே நின்றுட்டு, என்ன கோணடா அது கன்றாவி அப்படின்னு பயந்து திரும்ப, ஹே என்னடி அப்படின்னு பார்க்குறான். ஆக்சுவலி அவன் ஜெட்டியோடு வந்து நின்றுப்பான். ஹே எதுக்குடி நீ காண போத்துற அப்படிங்கிறான். சி இது என்ன கோலம், ரூமில் தாண்டி இப்படி இருக்க அப்படின்ட்டு அவன் ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து மாட்டிட்டு, இப்போ என்ன உனக்கு பிரச்சனை, ரூமெல்லாம் தேடி வந்திருக்க அப்படிங்கிறான். அது வெளியில் போகணும், அதான் ஆக்சஸ் கேட்குது. அதுக்கு தான் தேடி வந்தீங்களோ? கூட என்ன தான் தேடி வந்தேன்னு நினச்சேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் இப்போ தான் பொழப்ப கெடுக்குமா. ஒரு நாள் அதுவும் நிஜமாகும்டி. ஏதோ இம்பார்ட்டன்ட் ஒர்க்குன்னு சொன்னால் தூங்குறதா இம்பார்ட்டன்ட் ஒர்க்கா? என்னை தூக்கத்தை எழுப்பினா எனக்கு பிடிக்காது, யாரும் அதை செய்யவும் மாட்டாங்க, அதனால தான் அப்படி சொல்லியிருப்பான். ஓ இப்படி ஒன்று இருக்கா, நல்ல வேலை நம்மள எதுவும் பண்ணல. என்னடி என்ன யோசிக்கிற அப்படி கிட்ட வந்து கேட்க, அப்படின்னு தூக்கி வாரி போட்டு திரும்பி பார்க்குறீங்க. என்ன அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை, டூர். வா அப்படின்னு வந்து கதவை இப்போ தந்துட்டு, போ, எங்கே வேணாலும் சுற்றிப்பாரு, நோ ப்ராப்ளம், என் ஆளுங்க ஒன்று பார்த்துட்டே இருப்பாங்க. வெளியே ஓடணும்னு நினச்ச என்ன மாதிரிலாம் இறக்கப்பட மாட்டாங்க, அப்படியே போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பானுங்க, புரிஞ்சுதா? எனக்கு மேலே சாஃப்ட் கார்னர் அவனுங்களுக்கு கிடையாதுமா, பணம் கொடுத்தா எதை செய்ய சொன்னாலும் செய்வானுங்க, ஸோ பி கேர்ஃபுல் அப்படிங்கிறான். அப்படின்ட்டு வெளியே வந்தா அவன் சொன்ன மாதிரி எல்லாரும் ஒரு கண்ணோடு நிற்கிறான். பாவி பையங்களா, என்னமோ பாகிஸ்தான் பார்டரில் நிற்கிற மாதிரிலாம் கண்ணோடு நிற்கிறானுங்க, கொஞ்சம் செஞ்சாலும் போட்டுருவானுங்களோ. இவனுங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இப்படி தான் ஒவ்வொரு நாள் போகுது. தயாங்க உங்ககிட்ட நல்லாவே பழகுறான், ஜிமினோட நீங்கள் நல்லா பழகுறீங்க. இப்படியே தான் டேஸ் போக நீங்கள் ஒவ்வொரு எவிடன்ஸாக அங்கே எடுக்க ஆரம்பிக்கிறீங்க. அவனுங்களும் உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் கொஞ்ச நாள் விட்டு நீங்கள் ஆக்சுவலி ஜின்னுக்கிட்ட ஃபஸ்ட்டு வந்துட்டு 1 வீக் மட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஜின்னு. நீங்கள் ஊன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இல்லை 1 வீக்லலாம் எடுக்க முடியாது, போய் நான் பழகி எடுக்கணுன்னா 1 மந்த்தாக தான். ஹே 1 மந்த் எப்படி? அப்படி தான், நீ ஃபஸ்ட்டு 1 வீக்குன்னு சொல்லு, அவங்க கடத்தினதுக்கப்புறம் இப்போ என்னால் முடியாது, ஒரு வீக் 1 வீக்குன்னு சொல்லி அமௌண்ட் அப்பப்போ கொடுத்து என்னை அங்கேயே இருக்கிற மாதிரி செய். நான் கண்டிப்பாக 1 மந்த்துக்குள்ளே எல்லா எவிடன்ஸையும் எடுத்துருவேன், அதுக்கப்புறம் நீ கூப்பிடு, கரெக்டாக இருக்கும். சரி ஏதோ சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஜின்னும் சரின்னு சொல்லியிருப்பார். ஸோ அதனால் இப்போ நீங்கள் வந்துட்டு வந்து 10 நாள்லேயே நல்லாவே பழகிருக்கீங்க. அவனுங்களுக்கும் உங்கள் மேலே கொஞ்சம் நம்பிக்கை வருது, எப்படி எஸ்கேப் ஆகலாம் முயற்சி பண்ண மாட்டா அப்படிங்கிற மாதிரி விட்டு வச்சுருக்காங்க. நீங்களும் எல்லாருக்கும் போக வர அப்படி இருக்கீங்க. அப்படி தயாங்க இல்லாத நேரம் அப்படி தயாங்கோட ரூமில் வந்து லேப்டாப் இருக்குது, அதை எடுத்து ஓப்பன் பண்ணி ஏதோ பார்த்துட்ருக்கீங்க. அப்படின்னு பின்னாடி சவுண்டு, டக்குன்னு திரும்பி அப்படின்னு பார்க்குறீங்க. என்ன போலீஸ் மேடம், எது எவிடன்ஸ் தர்றீங்களா என்ன? சேச்சா அதெல்லாம் இல்லை, பின்ன அது போர் அடித்தது, கேம் விளையாடலான்னு. கேமா? ஏன் லேப்டாப்பில் அப்படின்னு எட்டி பார்க்குறான். ஆக்சுவலி நீங்கள் கேம் தான் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஓ கேம் தான் விளையாட வந்தியா? ஆமாம் தான் இவ்வளோ நினச்சி தப்பாக நினைக்கிறோமோ அப்படின்ட்டு அப்படியே கிட்ட வரான். என்ன? ஒன்றும் இல்லை, நீ வர்ஜின் தானே? ஆமாம். ஏன் நீங்கள் வர்ஜின் இல்லையா? இல்லையே. என்ன? ஆமாம், என்ன பண்ணுறது, மாஃபியா தேவைப்படும்ல அப்பப்போ, குட்டி புட்டி எல்லாமே. உனக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, சோகமாக அப்படியே நிற்க. என்னாச்சுடி? ஒன்றும் இல்லை, என்னால் இதையே ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளேயே போராட்டம். அப்படியே வெளியே வர, ஹே அப்படின்னு கை பிடிக்க டக்குன்னு கையை உருவுறீங்க. என்னடி? ஒன்றும் இல்லை, நான் வெர்ஜின். அதுக்கு நீ நீ எப்படா எல்லாரோடையும் உன்னால் எப்படி அப்படி இருக்க முடிஞ்சு? ஹே வாட்? என்ன வாட்டு? எப்படிரா? என்ன எப்படிரா? உங்களுக்குன்னு ஒருத்தி வர வரைக்கும் அடக்கிட்டுலாம் இருக்க முடியாதா? இப்படி ஒருத்தி வருவான், நான் என்ன கனவா கண்டேன்? நீங்கள் அப்படியே மாறிக்கா. இப்போ என்னடி பண்ணணுங்கிற? நடந்து போச்சு, கண்ணி கழிஞ்சிட்டேன், திருப்பிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா உன்னை தொட்டு பாவத்துக்கு பரிகாரம் பண்ணிடுவா. சி என்ன தோன்றியா? டோன்ட் டச் மீ அப்படின்னு தள்ளி நிற்கிறீங்க. ஹே பேபி,
எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குடி. பட் நீ சொன்ன மாதிரி நீ வேர்ஜின். பட் நான் அப்படி இல்லை, பல பேரோட. ஸோ அதுதான் ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா நினைக்கும் போது எனக்கே கட்டுப்பாகுது. அதுவும் இல்லாமல் நீ கமிஷனர் பொண்ணு, போலீஸ்காரி வேறு. எவனோ கடத்த சொன்னாலும் கடத்தி வச்சுருக்கோம். கொஞ்ச நாளில் வீட்டுக்கு போயிடுவேன். ஒரு வாட்டி அது ஒன்று சி கொஞ்சம் பாரு அடி திட்டிட்டு நீங்கள் வெளியே போக. அவனை சிரிச்சிட்டு தயாங்கா அடா பண்ணுற அவளை பார்த்தா மட்டும் ஸ்லிப் ஆகிட்டே இருக்கியே, எதுவும் தேடிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். பட் நீங்கள் எதுவுமே தேடல. ஓகே அப்படின்னு சொல்லி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவனோட ரூமில் உள்ள கேமராவையும் செக் பண்ணி பார்க்குறான். நீங்கள் எதையுமே அங்கே பார்த்த மாத்தல. சொன்ன மாதிரி கேம் தான் விளாண்டுருப்பா போல, நம்ம தான் தப்பாக நினைக்கிறோம் அப்படின்ட்டு அவனும் விட்டுறான். நீங்கள் இப்போ ஜிம்மின் பக்கத்தில், ஆமாம் நீங்கள் நிஜமாவே மாஃபியாவா? ஏன் பார்த்தா எப்படி தெரியுது? இல்லை என்னடா எப்போ பார்த்தாலும் இங்கேயே சுற்றிட்டுருக்கீங்க, மாஃபியானா ஏதாவது பண்ணணும்ல. ஹே என்ன இப்போ தான் ட்ரக் டீலிங் முடிச்சுட்டு வந்தோம். நான் சும்மாவா நம்புற மாதிரி இல்லையே, எப்போ பார்த்தாலும் இந்த பொம்மை துப்பாக்கியோட இங்கேயே சுற்றிட்டுருக்கீங்க. நக்கல் தான் உனக்கு. பின்ன எப்போ பார்த்தாலும் இங்கேயே இருந்தால் அந்த கேள்வி தானே கேட்பேன். இங்கே பாரு, நாங்கள் ட்ரக் டீல் முடிச்சாச்சு, வெப்பன் ஸ்டீலும் முடிச்சிட்டோம். மோதெல்லாம் நாங்கள் அண்டர் கிரவுண்டில் வேலை பார்த்துட்ருந்தோம். இப்போ நாங்கள் தாம்மா தலைமையே. ஓ அப்போ நீங்கள் தான் ஹெட் ஆஃப் த மாஃபியாவா? அப்படின்னு சொல்லலாம். பட் எங்களுக்கு மேலே ஒருத்தர் இருக்கான், அவனை தானே நான் பிடிக்கணும் மனசுக்குள்ள நினச்சிட்டேன். ஓ அப்படின்னு போட்டு வாங்கிட்டு இருக்கீங்க ஜிம்மின்ட்ட. ஜிம்மின் எதாத்தமாக எல்லாத்தையும் உளறிட்டுருக்காரு. எனக்கு மேலே தயங்க மேலே ஒருத்தர் இருக்கான். ஓ அதான் உங்களை எல்லாம் குட்டி பாஸ்ன்னு கூப்பிட்றாங்களா? ஆமாம். ஆமாம் எப்படி தெரியும் உனக்கு நான் குட்டி பாஸ்ன்னு? அது எல்லோரும் கூப்பிடும்போது கவனிச்சேன். ஓ நான் தான் குட்டி பாஸ், அவன் பெரிய பாஸ், அதுக்கும் மேலே ஒருத்தர் இருக்கான் டான். அவன் சொல்கிறது தான் இங்கே நடக்கும். ஸோ அவன் சொல்கிற மாதிரி தான் நாங்களாம் கேட்டுட்ருக்கோம். ஓஹோ அது ஏன் இந்த டார்க் வெப்சைட் வேறு இது இருக்கும் போது அது வேறு எதுக்கு? இந்த டீலிங்கில் வர்றதை விட அதில் தான் அதிகம் தெரியுமா? ஓ ஆமாம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்யணும். இதுக்குன்னே ஒரு கும்பல் இருக்கும். அதுலேயும் நீலாம் பரவாயில்ல, ஆளை தூக்கிறதுக்கு தான் உன்னையெல்லாம். ஆனால் இதை விட மோசமானதெல்லாம் இருக்குது. கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம், கேர்ள்ஸை வச்சு பட்டு பயங்கரமாக நடக்கும் இந்த டார்க் வெப்சைட். அதிலலாம் பெட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த பொண்ணை கேட்குறாங்களோ அவங்க தூக்கிட்டு வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் செய்ய வைப்பாங்க. வேறு வழி இல்லை. ஏன்னா ட்ரெஸ்ஸை கட்டிட்டு முதவே வீடியோ எடுத்துருவானுங்க. இந்த வெளியில் விட்டுருவான்னு பயமுடுத்தும் போது அந்த பொண்ணுங்களே தானாக செய்யும். வாட்? எஸ், அதுதான் அந்த டார்க் வெப்சைட்டோட ப்ளஸ்ஸே. இதில் இருக்கிறவங்க அவன் யாரும் எதுவுமே தெரியாது. பட் சொல்கிறதெல்லாம் நடக்கும். பணம் தான் பெட்டிங் நடந்துக்கிட்டே இருக்கும். ஓ இவனுங்க வேறு ரகம் மாஃபியாவாக இருக்கானுங்க. அப்படின்னு நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. அப்போ அங்கே வந்து தயங்கம் அப்படிங்க இவன் வேறு அப்பப்போ வந்து கணிச்சு காட்டிட்டு அப்படின்ட்டு வந்துட்டார். டொண்டனை கட்டான் அப்படிங்கிறீங்க. ஆனால் ஹே என்ன கொஞ்சம் நாளைக்கு ஃப்ரீ அவுட்டாக ஓவராக பேசுகிறேன், எங்களை பார்த்து பயம் இல்லையா? நான் எதுக்கு பயப்படணும்? பணம் வாங்கிட்டு நான் கடத்திருக்கீங்க. யாரும் சாரி என்னை யாரும் வந்து கூப்பிட்றாங்களோ அப்போ அமுச்சு விட போகிறீங்க. எதுக்கு நான் பயப்படணும் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு அசால்ட்டாக போக்க. இவளை பார்த்தா சாதாரணமாக நினச்சேன், பட்டு பயங்கரமாக தான் இருக்கா அப்படின்னு தயாங்க சொல்ல. ஜிமினோ எஸ், அதை விட நல்லா பேசுகிறா. என்ன பேசுனா அப்படி? அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் பேசினதை இப்போ சொல்லி காட்டுறான். ஆக்சுவலி தயாங் வந்துட்டு ரூமில் இருக்கும்போது ஒரு பொண்ணு போயிருப்பா. போன கொஞ்ச நேரத்தில் திரும்பி ஓடிருப்பா. என்ன உங்கள் பாஸ் அதுக்குள்ளே முடிச்சிட்டாரா? ஹே நான் டபுள் மீனிங் அசால்ட்டாக பேசுகிறேன். இதுவே கொஞ்சம் டீசன்ட் தான். நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இதை விட மோசமாக பேசிக்கோம். அது சரி, பார்க்க தான் அப்பாவியே இருக்க, நல்லா பேசுகிற அப்படிங்கிறான். அதுண்ணா அதுக்குள்ளே முடிஞ்சா? அவ்வளோ டக்கா அவங்க பாஸு? ஹே என்னம்மா இப்படி சொல்லிட்டா? அதனால் அவருக்கு எதுவும் எனக்கு மூடு சரியில்லைன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி 1 hour ஆகும். ஓ அவ்வளோ நேரம் ஆகுமா? பார்த்தா அப்படி தெரியலையே. உனக்கு ரொம்ப தான் பார்த்தா அப்படி தெரிலனா வா வேணா செஞ்சு காட்டுறேன்னு கூப்பிடுவான். பரவாயில்லையா உனக்கு? அடியாத்தி செஞ்சாலும் செய்வான். நேற்றே கூப்பிட்டவன் தானே, அதனால தான் அந்த பக்கமே போகாமல் இருக்கேன். அப்புறம் என்ன அமைதியாக இரு, தேவையில்லாமல் வாண்டாடா நீயும் வம்பல சிக்காத. இப்படி தான் பேச்சை வளர்த்துருப்பீங்க. ஸோ இப்போ அஜ்மீர் உன்னை பற்றி தான் சொல்லிட்டு தான். என்ன பற்றியா? என்ன உன்னோட டக்கை தான். எதை டக்கா? என்னடா சொல்கிற? ஆமாம் மச்சான், வந்தவையும் உடனே போயிட்டா. அவ்வளோ ஸ்பீடாக அவங்க பாஸ்ன்னு கேட்டா. ஏத்த புல்லாமா பேசுகிறா? ஆமாடா, பார்க்கறதுக்கு தம்மா தூண்டுறதுட்டு என்ன வாய் பற்றியா? போலீஸ்காரன் பொண்ணுல திமிர்த்து அதிகம்தான். பரவாயில்ல, ஆனால் பியூட்டி வித் பிரைன் தான். நான் கூட பிரைன்லெஸ் பியூட்டியாக இருக்கும்னு நினச்சேன் அப்படின்னு ஜிமின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க 2 பேரும். நீங்கள் யாரோட பிரைன்லெஸ்? நானா? இருங்க இன்னும் கொஞ்ச நாளில் எல்லாத்தையும் சுருட்டிட்டு கிளம்புறேன். இப்போ தானே தெரிஞ்சிருக்கு என்னெல்லாம் நடக்குதுன்னு. உங்களுக்கு மேலே ஒருத்தர் இருக்கானா?
அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பல யோசனையில் முடிச்ச அளவுக்கு ஆதாரங்களை கேதர் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படியே தயாங்கோ சாப்பிடவில்ல. எனக்கு பசிக்கலை. ஹேய் ரொம்ப பண்ணாதோ, ஒழுங்காக வந்து சாப்பிடு. நான் சாப்பிட்லான்னா உங்களுக்கு என்ன? சாப்பிட்லான்னா எனக்கு சாப்பாடு இறங்க மாட்டேங்குது. வாட்? சாப்பிடவான்னு சொன்னேன். இங்கே இருந்துட்டு சாப்பிடாம வந்து உனக்கு ஏதாவதுன்னா பணம் கொடுத்துவேன் என்ன தானே கேட்பான். அடையப்பா அதெல்லாம் கேட்க மாட்டான், விடுங்க. இப்போ வரப்போறியா இல்லையா? நான் சாப்பிட்ணுன்னா நீங்கள் சமைச்சு தரணும். செஞ்சு தருவீங்களா? இதான் நான் சமைக்கணுமா? நடக்காத காரியம், நீ பண்ணி கடை. ஓகே. கீழே வந்தனும் அவருக்கு ரொம்ப திமிராயிடுச்சு. இடம் ரொம்ப கொடுத்துட்டோன்னு நினைக்கிறேன். எப்போ சொல்கிற நீ? பாரா சாப்பிடக்கூட வர மாட்டேங்கிறா. ஃபஸ்ட்டு நீ போய் கூப்பிட்றது ஓவர். இதெல்லாம் வரமாட்டேன்னு சொல்லலா. சரி மச்சான், அவளுக்கு பசிக்கும் போது வந்து சாப்பிடுவா. அப்படிலாம் விட முடியாது. ஏய் இப்போ வரப்போறியா இல்லையாடி அப்படின்னு கத்திட்டு ஃப்ரைடே அப்படின்னு கத்தலை நீங்கள் இப்போ அவனுக்கு அடி விழுந்துவான்னு கடை ஓடிவது. இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை? நான் சாப்பிட்லாம், நீங்கள் அவனை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. உனக்கு இந்த மாதிரி யாரையாவது அடித்தா தான் வந்து சாப்பிடணுன்னு தோணுது. அடிட்டு ஃப்ரைடேவோ அப்பா தப்பிச்சா அப்படின்னு. மேடம் ப்ளீஸ் சாப்பிட்ருங்க, இல்லாட்டி எனக்கு தான் அடி விழுக்கும். சரி போ, நான் சாப்பிட்றதெல்லாம் ஓகே, பட் நீங்கள் தான் சமைச்சு தரணும். மறுபடியும் அதே பிடிவாதத்தோடு வந்து உட்கார. இப்போ என்னடி உனக்கு பிரச்சனை? தெரியலையே, உன்னை பார்த்தாலே டார்ச்சர் பண்ணணும்னு தோணுது. ஏன்? நான் என்ன பண்ணேன்? பண்ணதுக்கு தான். எதை? மச்சான் அவன் டபுள் மீனிங்கில் பேசுகிறா. வர உனக்கு வாய் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அடி தயாங்க கொஞ்சம் பொசிசிவாக கடுப்பாகிறான். நீங்கள் ஜிம்மின் பக்கம் திரும்பி, அதனால் நீங்கள் ரொம்ப நல்லவர், நீங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டீங்கல்ல, நீங்கள் வர்ஜின் தானே? ஆமாம், வச்சிருவேன். அவன் உனக்கு அண்ணன். அண்ணனா? அதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது. அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஜிமின் நீங்கள் உங்களுக்கு லவ்வர் இருக்கா? அது இருக்கே, அவனுக்கு லவ்வர் இருக்குது. ஏன் இன்னும் கொஞ்சம் நல்லா கல்யாணம் ஆகுது? ஏன்டா மச்சான் இதையோ போடா, என்னடா என் வாழ்க்கையில் இப்படி குண்டு வச்சுக்கிட்டு இருக்க? மோட்டரு உனக்கு நான் பொண்ணு பார்த்துட்டேன், கல்யாணம் போகுது. ஹே உன்னை மாஃபியா வேலை பார்க்க சொன்னா, நீ என்னடா மாமா வேலை பார்த்துட்ருக்க? மூடுறியா? ஹே உனக்கு என்னடி சாப்பாடு தானே, என்ன வேணும் சொல்லு, செஞ்சு தரேன். தோசை வேணும். தோசை தானே, போட்டு தரேன். நெய் தோசை. சரி டே எழுந்து போகும்போது ஜிமின் செருப்பு பிஞ்சிரும். சரி ஓகே தோசை கொடுங்க அப்படின்னு உட்காந்துக்கிறீங்க. ஜிமின் அப்படியே சிரிச்சிட்டு என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்க, நீங்களோ அப்படிங்கிறீங்க. ஜிமின் நிஜமாக எனக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட்டா? சும்மா இல்லை அப்படிங்கிறீங்க. அதுதானே பார்த்தேன், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் பிடிங்கிறியா நீ அப்படின்னு தயாங்க வந்து நிற்கா. அட்டே நீ இன்னும் போய் தோசை சொல்ல? எம்மா அவன்லாம் கன் எடுத்து சுட்டுவேன், அவனை போய் தோசை சுட சுடட்டும், ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். தயாங்க அவங்கள ஒரு மாதிரி பார்க்க, நீங்களோ அப்படியே ஜிமின் அவங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா பரவாயில்ல, பிரேக்கப் ஆனது சொல்லுங்கள், உனக்கு இப்போ விளக்கமாக தட்டி வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு தயாங்க இங்கே சவுண்ட் விட. நீங்கள் சிரிக்கா ஜிமினோ, எனக்கு எந்த விளக்கமாக வேணாம், நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிடுறான். நீங்களும் அப்படி குனிச்சிட்டு உட்கார. இப்போ தயாங்கோ வந்து தோசையை வைக்க, நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. நீ முதல் சாப்பிட, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நீங்களும் சாப்பிட்டாதான் நானும் சாப்பிடுவேன் அப்படின்னு பிச்சு அவனுக்கு ஊட்டுறீங்க. ஒன்றும் வேணாம், நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்டி. சாப்பிடு அப்படின்னு ஊட்டுறீங்க. இப்படியும் பண்ணுற அப்படியும் பண்ணுற, ஏன்டி படுத்துற? கோவம் வருதே, என்ன பண்ணுறது? எதுக்கு கோவம்? நேற்று எதுக்கு ஒருத்தி வந்தா, அதான் அமுச்சிட்டேனே, இருந்தாலும் கூப்பிட்ருக்கில்ல, அதான் நீ வரமாட்டேக்கிறியே அப்படின்னு பார்க்குறீங்க. கூப்பிட்டா வரமாட்டல்ல, அப்புறம் என்ன பண்ணுறது? கிட்ட வந்து டெம்ப்ட் பண்ணுற, உன்னை பார்த்துட்டே இருக்க முடியல, எவ்வளோயாச்சும் கூப்பிட்டு பண்ணலான்னு பார்த்தா அப்பயும் மோரக்கட்டை தான் வருது. எங்கே இது பண்ணுறது? நான் துரத்தி அடிச்சிட்டேன், என்னமோ பண்ணுறடி. நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு என்னாலையும் கிட்ட நெருங்கவும் முடியல விலகவும் முடியல அப்படின்னு அப்படியே அவன் கண்ணையே பார்க்குறீங்க. சாப்பிடு அப்படின்ட்டு நகர்த்து போயிடலாம். நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னடி பண்ணுற, வந்த வேலையை விட்டுட்டு அப்படின்ட்டு ஒரு அளவுக்கு முடிஞ்சு கேதர் பண்ணிடுங்க. அதுக்குள்ளே சின்ன பாவம் 1 month ஆயிடுச்சு, இதுக்கு மேலே சரிப்பட்டு வராது. ஆல்ரெடி கமிஷனர் பொண்ணு காணவங்க இன்னும் வெளியில் சொல்லாமல் இருக்கானுங்க. இன்னும் எவனாவது கண்டுபிடிச்சா அவ்வளோதான். இவ்வளோ நாளாக காணவங்கதே அரசல் புருஷலாக எங்கே பொண்ணை பார்க்கவே முடியலங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கானுங்க. ஏதோ வீட்டுக்குள்ளேயே இருந்த பொண்ணுங்கனால பெருசாக தெரில அப்படின்ட்டு ஜின்னும் வந்துட்டு இப்போ அவளை என்கிட்ட ஒப்படைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அமௌண்ட் போட்டுவிட. தயாங்க மனசே இல்லை, என்ன முடியாதுன்னு சொல்லிடலாமா அப்படின்னு நினைக்கிறான். உங்களை பார்க்க வரான். நீ போயாகணுமா அப்படின்னு கேட்குறான். வாட் அப்படிங்கிறீங்க? அதாண்டி நான் தூக்க சொன்னவன் பணம் கொடுத்துருக்கான், நீ வேணுமா அவனுக்கு? அவன்கிட்ட போறியா, இங்கே இருக்கியா? ஓ சின்ன இல்லை, கேதர் பண்ணியாச்சு, இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது, போய் தான் ஆகணும். என்னடி நான் கேட்டே இருக்கேன், பதில் சொல்ல முடிக்கிறேன்? அது வந்து நான், நீ என்ன சொல்கிறது? நானே சொல்லிட்டேன் அவன்கிட்ட, அவன் கொடுத்த பணத்தை விட அதிகமாக டபுளாக நான் செட்டில் பண்ணுறேன்ட்ட. இனி அவள் உனக்கு இல்லை எனக்கு தானே சொல்லிட்டேன். வாட் அப்படின்னு பார்க்குறீங்க? ஏண்டி என் கூட இருக்க பிடிக்காதா?
அதெல்லாம் இல்லையே, நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிறீங்க. அவனுக்கு சந்தோஷமாக இருக்கு. தேங்க்ஸ் டி அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணுறீங்க. இப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. நீங்களோ எதுவுமே பண்ணாமல் அந்த வீட்டில் சுற்றி வர தயாக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. கல்யாணத்துக்கு மட்டும் ஒத்துக்க மாட்டேங்கிறா. பட் சரி, கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாற்றுவோம், அவளுக்கும் நம்மளை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவனும் சுற்றி வர நீங்களோ எப்படா எஸ்கேப் பார்க்கலான்னு பார்த்து கண்டிப்பாக கண்ணை சிந்த நேரம் அங்கேருந்து கம்பி நீட்டிட்டீங்க. ஸோ எஸ்கேப் ஆகிட்டீங்க. 1.5 மாதத்துக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ஸோ அப்போ உங்கள் அப்பா போட்டு உங்களை உலுக்கி எடுக்கிறாரு. எங்கே போயிருந்த, யார் கடத்தினது, யார், என்ன, எது, அவ்வளோ கேள்வி. நீங்களோ அப்பா நான் போனது சக்ஸஸ், ஸ்பையாக தான் போயிருந்தேன். வாட், அப்படியா, எந்த இடம் தெரிலப்பா, கண்ணை கட்டி தான் கூட்டிகிட்டு போனாங்க, இடமே தெரில. ஷெட், இதை சொல்கிறதுக்கா நீ போயிட்டு வந்த? 1.5 மாதம் இருந்திருக்க, எதுவுமேவா தெரியாது? அது ஏதோ காட்டுக்குள்ளே ஒரு பெரிய பேலஸ்ப்பா, வெளியவே விடலை. எப்போத்தாலும் 20-30 பேர் செக்யூரிட்டியாக இருந்தாங்க. ஒன்றா எதுவும் இல்லைப்பா, அதெல்லாம் எதுவும் பண்ணல. இருந்தாலும் ஒரு மெடிக்கல் டெஸ்ட் எடுத்துக்கலாம். அப்பா ஏமா நம்பிக்கை இல்லையா? அப்படி இல்லை, என்ன இருந்தாலும் பார்த்துக்கிறது நல்லது. விஜன் டெஸ்ட்லாம் பண்ணுறாங்க, உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்பாவா இப்படி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது உங்களுக்கு. நீங்கள் எடுத்துகிட்டு வந்த எவிடன்ஸை பற்றி எதுவுமே சொல்லலை. அவரோ கேட்ட கேள்வியில் நீங்கள் பதில் சொல்லாதனால ஒரு செம கடுப்பு. நீலாம் வேஸ்ட், எதுக்கு தான் போனேன், தண்டமாக போயிட்டு வந்திருக்கே தவிர வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வரைக்கும் அவனை பற்றி ஒன்றும் கிடைக்கல, மாட்டுட்டோம் இப்போ இருக்குது அப்படிங்கிற மாதிரி கற்று நீங்கள் கொண்டு வந்த எவிடன்ஸை இப்போ வரைக்கும் கொடுக்கல. ஸோ இதெல்லாம் நினச்சிட்டு அப்படியே நைட்டு தூக்கமே இல்லை. என்ன நடக்க போதோ அப்படின்ட்டு ஏதோ ஒரு நினப்பில் அப்படியே தூங்கி போகிறீங்க. ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்ததுமே உங்கள் அம்மா, உனக்கும் நல்லபடியாக கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு நான் நேர்த்திக்கடன் வச்சுருக்கேன்டி, கடத்திட்டு போனாங்கள்ல, அதனால் சரி நீ இப்போ என்ன பண்ணுற, நேர்த்திக்கடனை நிறைவேற்றிட்டு வந்துடு. அம்மா பிரச்சனை எப்படி போயிட்டுருக்கு, நீ என்னடா நேர்த்திக்கடன் முந்தா நேர்த்திக்கடன்ட்டுருக்க அப்படின்னு உங்கள் சிஸ்டர் சொல்ல. அதான் நம்ம இருக்கோம்ல, 2 பேரும் போகலாம் அவ கூட பாதுகாப்பா, அதுவும் இல்லாமல் அப்பா ஆள்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க, எதுவும் நடக்காது. அம்மா நீ ஏன் வர? நான் வராமல் காலையிலேருந்து விரதம் அது இதுன்ட்டு மயக்க வர மாதிரி இருக்குண்ட. இப்போ நீ அலைய வேணாம் வெயில்ல, நீ இங்கே இரு, நீ என்ன பண்ணணும்னு சொல்லு, நானும் அவ்வளோ போய் பண்ணிட்டு வரோம் அப்படிங்கிறீங்க. கரெக்டாக பண்ணிடுவல்ல, அதெல்லாம் பண்ணிடுவேம்மா, நீ வர வேணாம் அலைய வேணாம், நான் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா பார்த்து ஜாக்கிரதை, தான் நம்ம ஆளுங்க இருக்காங்களே. சரிம்மா அப்படின்ட்டு உங்களுக்கு செக்யூரிட்டி நிறைய பேர் போட்டு தான் அனுப்பிச்சி விட்றாங்க. உங்கள் அப்பாவும் கால் பண்ணி வரைக்கும் அக்கா பத்திரமா பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி உங்கள் சிஸ்டர்கிட்ட சொல்ல. சரிப்பா அப்படிங்கிறா. அடுத்து ஜேகேட்டேருந்து கால் வருது. ஐயோ நான் இவளுக்கு சிஸ்டரா செக்யூரிட்டியா, ஏன்டா ஏன் உயிரை எடுக்கிறீங்க மாதிரி. ஹலோ, என்னமோ கோயிலுக்கு போகிறீங்களாம்மா, அவளை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. ஆமாம் நான் போலீஸில் அவளுக்கு எஸ்கார்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு அவள் கடுப்பாயிட்டு அப்படின்னு மட்டும் சொல்கிறா. என்னவா அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு கேட்க. உனக்கு செக்யூரிட்டி கார்டை என்ன அனுப்பிச்சிருக்காங்களாம், நீ காணா போனீங்கன்னா என்ன தொலைச்சிருவாங்களாம் அவங்க. நீங்கள் அப்படியே சிரிக்கா. அவ்வளோ என்னாலும் உனக்கு சிரிப்பாக இருக்கா? இல்லைடி விடு. சே எல்லாத்துக்கும் உண்மையில தான் பாசம். நான் இந்த வீட்டில் நிஜமாக போகிறேன் தானே, தத்தெடுத்தாங்களான்னு தெரில. என்ன பேசுகிற அப்படிங்கிறீங்க. என்ன எப்போ பார்த்தாலும் மட்டை தட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு அவள் ஏதோ ஒரு மாதிரி நீர் வர நிற்க. நீங்கள் அப்படியே என்னடியாச்சு? ஒன்றும் இல்லைக்கா சும்மா தான் அப்படின்னு அப்படியே சிரிச்சுக்கிறா. இப்போது அந்த கோவிலுக்கு வந்துடுறீங்க. வீட்டு பக்கத்தில் தான் கோவில். ஸோ அப்படியே காரை வந்துட்டு நிறுத்திட்டு செக்யூரிட்டிட்டெலாம் உள்ளே போய் நாங்கள் நேர்த்திக்கடன் நிறைவேற்றிட்டு வந்துடும். சரி மேம் அப்படின்ட்டு எல்லோரும் அங்கேயே தான் நின்று சுற்றி கோயிலை சுற்றி நிற்கிறாங்க உங்களுக்காக பாடி கார்டாக. ஸோ நீங்களும் உங்கள் சிஸ்டர் உள்ளே போகிறீங்க. போனதும் அவங்க அம்மா சொன்ன மாதிரி நேர்த்திக்கடன்லாம் நிறைவேற்றுறீங்க. சாரியில் இருக்கீங்க. ஸோ நேர்த்திக்கடன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 2 பேர் அப்படியே வெளியில் வர. அப்போ உங்கள் சிஸ்டரோட ஃப்ரெண்டை பார்த்துட்டு உங்கள் சிஸ்டர், அக்கா ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு அப்படியே நகர. அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறா. என்னம்மையா இந்த பக்கம்? அதுவா சும்மா கோவிலுக்கு வரலான்னு வந்தா, நீ என்னடி உங்கள் அக்காவோட? அக்காவுக்கு ஏதோ நேர்த்திக்கடன் அம்மா வச்சுருக்கேன்டாங்க, அதான். சிஸ்டருக்கு வேறு மேரேஜ் ஆக போதில்ல, அதுதான் நேர்த்திக்கடன்லாம் நிறைவேற்ற வந்தீங்களோ? ஆமாடி. என்னடி எப்படி ஆயிடுச்சு? எப்படி ஆயிடுச்சு? நீ ப்ராக்கெட் போட்ட, கடைசியில் உங்கள் அக்காவுக்கு ஓகே ஆயிடுச்சு. என்னடி வீட்டில் யாருக்கும் தெரியாதோ? அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. என்ன மச்சா சொல்கிற? உலக நீ சொல்லக்கூட இல்லையா? அவருக்கு மட்டும் தெரியும். அவருக்கு தெரிஞ்சுமா? அவருக்கு தான் என்ன பிடிக்கலையே, அக்காவை தானே பிடிச்சிருக்கு. உனக்கு வருத்தமாகவே இல்லையா? அக்கா லைஃப் நல்லா இருந்தால் போதும். எனக்கு அவர் பிடிச்சிருந்துச்சு சொன்னேன், அவருக்கு பிடிக்கல இன்னும் சொல்லிட்டாரு, இதில் என்ன இருக்குது வருத்தப்பட அப்படின்னு அவள் பேசிகிட்டு இருக்கா. நீங்களோ அங்கே ஒருத்தங்க, அம்மா ஒரு நிமிஷம் வாயேன், மயக்கம் வர மாதிரி இருக்குது, கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட அப்படின்னு கேட்குறாங்க வயசானவங்க. ஸோ நீங்களோ இந்த வரமா அப்படின்ட்டு திரும்பி பார்க்க உங்கள் சிஸ்டர் பேசியிருக்கா. சரியா பேசிகிட்டு இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் உள்ளே போய் தண்ணி எடுத்துகிட்டு வரலான்னு அந்த பக்கம் போய் தண்ணி கிடைக்குதான்னு பார்த்துட்ருக்கீங்க. அப்போது அப்படியே வந்து உங்களை வாயை பார்த்தா நீங்கள்
நினச்சேன் அப்படிங்கிற மாதிரியே பயங்குறீங்க. ஸோ அப்படியே தூக்கி உங்களை உள்ள தூக்கி போட நீங்கள் அரை மயக்கத்தில் அப்படியே பார்க்குறீங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே கால் மேலே கால் போட்டு அப்படியே காரில் சாஞ்சு உட்காந்துட்டு தோரணையா அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு வெல்கம் பேபி அப்படிங்கிறான். வேறு யாரில் நம்ம தயாங்கே தான். நீங்கள் அப்படியே பயங்குறீங்க. நீங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டு பாய்டி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பினாங்க சிஸ்டர். அக்கா எங்கே போனா இவ அப்படின்ட்டு இப்போ ஹீரா அக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே சுற்றி முற்றி தேடி பார்க்க எங்கேயும் காணோம். அங்கே உள்ளவங்கிட்டலாம் பயம் வருது. இப்போ அவளுக்கு இங்கே ஒரு பொண்ணு நின்றுட்டுருந்தாலே சரியில்லை. இப்போ பார்த்தீங்களா அந்த பொண்ணாமா மங்களகரமாக இருந்துச்சு. இப்போ தான் இந்த பக்கம் தான் போணுச்சு. இந்த பக்கமா அப்படின்னு மறுபடியும் 2 வாட்டி அந்த கோயிலை சுற்றிட்டு இல்லை இதுக்கு மேலே தாமதிச்சா சரிப்பட்டு வராது அப்படின்னு அங்கே உள்ள பாடி காட்சிட்டலாம். அக்காவை காணும் அப்படின்னு சொல்லி இப்போ அவனுங்களும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பா கிட்டே சொல்லணும் அப்படின்ட்டு அவளோ அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணிட்டு அவரோ ஏதோ ஒரு மீட்டிங்கில் இருக்கனால கால் ஐட்டமில் இவர் வேறு ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாரு. அப்புறம் என்ன தானே திட்டுவார். ஐயோ எனக்கு நேரம் ஆக பயமாக இருக்குது. இவ கூட இன்றைக்கி நான் வந்தது தப்போ அப்படின்ட்டு பயந்துட்டவ மறுபடியும் இப்போ வேறு வழியெல்லாம் அந்த சிடுமஞ்சுக்கு தான் கால் பண்ணோம். ஐயோ முசுடு இப்போ என்ன சொல்ல போகிறானோ அப்படின்னு பயந்துட்டே சிக்கி கால் பண்ண ஹலோ அப்படிங்கிறான். அது வந்து சீக்கிரம் சொல்லு. அக்காவை காணோம். என்ன சொல்கிற? ஆமாம் கோவிலுக்கு வந்தோம் அக்காவை காணோம். இன்னும் வரேன் அப்படின்ட்டு கால் கட் பண்ணுவோம். அப்போ எதுவும் திட்டல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. பட் புயல் வேகத்தில் அங்கே வந்து நின்னவனும் என்னாச்சு அப்படின்னு நாங்கள் உள்ளவங்கள்ட்ட கேட்கா. சார் மேடமை காணுமா தெரியும். நீங்களும் என்ன புடுங்கிட்டு வந்தீங்க உங்களெல்லாம் எதுக்கு நான் அனுப்பினேன் அப்படின்னு கத்திட்டு அவன் சிஸ்டர் பக்கம் வர அவ்வளோ அப்படியே பயந்து போய் அவனை அப்படியே பார்க்குறா. எங்கே தெரியல. எது தெரியலன்னு சொல்லவா கூட வந்த உன்னெல்லாம் நம்பி அனுப்புனாங்க பேர் உங்களை சொல்லணும். எப்படியோ நினச்சது சாதிச்சிட்டல. நான் என்ன பண்ணேன்? வாய்க்கு கூட பேசாதடி. எங்கடி உங்கள் அக்கா? தெரியல. நானும் 2 வாட்டி தேடிட்டேன் காணோம். எல்லா பக்கம் பார்த்துட்டியோ? பார்த்துட்டேன். இப்போ அவனும் சேர்ந்து தேடுறான். எல்லா பக்கம் பார்த்தவனும் இந்த பக்கமாக போயிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு எங்கே இருந்தா வெளியில் அப்படி போனாலா? வெளியில் வரல சார், நாங்கள் பார்த்துட்டு தான் இருந்தோம். நீ எங்கே நின்று பேசிகிட்டு இருந்த? ஃப்ரெண்டை பார்த்தாலும் அப்படி என்ன உனக்கு பேச்சு? அவட்ட சொல்லி தானே நினச்சேன். படித்து சொன்னோம்ல அறிவில்லை அப்படின்னு திட்டுறான். இல்லை பக்கத்தில் தான் நின்றுட்டு இருந்தா. எப்போ போனான்னு கவனிக்கல. பெண் பக்கமாக போனதை தான் சொன்னாங்க. அந்த பக்கம் போய் தேடினா கையில் உள்ள பூஜை கூட கீழே விழுந்து கிடக்கு. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே அவங்க சிஸ்டம் முறைச்சிட்டு அங்கே உள்ள சிசிடிவி ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுறான். அங்கே ஒரு ஆப்போசிட்டில் ஒரு கடையில் இருக்குது. ஸோ அங்கே போய் பார்த்தா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் அப்படியே உங்களை யாரோ கடத்திட்டு போகிறது நல்லாவே தெரியுது. வேனில் நம்பர் பிளேட் எதுவுமே இல்லை. மாஃபியா கேங்காக தான் இருக்கும். ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு அக்காவை கடத்திட்டாங்களோ அப்படின்னு உங்கள் சிஸ்டர் திக்கி திணறி பேச அடுத்த நிமிஷம் ஜேகே பொல்லின்னு வராரு. அவ்வளோ அப்படி சுருண்டு கீழே வந்து கணமெல்லாம் அப்படியே சுருன்னு வலிக்க. எதுக்கு தானே ஆசைப்பட்ட நீ நினச்ச மாதிரியே நடந்துருச்சுல்ல அப்படிங்க. நான் என்ன நினச்சேன்? எனக்கு எப்படி தெரியும் அக்காவை கடத்திட்டு போவாங்கன்னு அப்படின்ட்டு கண்ணத்தில் வச்சுட்டு அப்படியே வலிக்க நிற்கிறீங்க. ஹே உனக்கு தெரிஞ்சும் எதுக்கடி கூட்டிகிட்டு வந்த? நான் கூட்டிகிட்டு வந்தேன். எங்கள் அம்மா தான் போக சொன்னாங்க. அவங்கள போய் கேளுங்க. பெரிய போலீஸ்னு வெத்த பேர் கண்டுபிடிக்க வேண்டியதானே. என்ன வந்து அடிக்க வந்துட்டாரு. கூட வந்தது ஒரு குத்தம்மா அப்படின்ட்டு சிஸ்டரும் அழுகாத குறையாக வீட்டுக்கு போனான். அங்கே அவங்க அப்பா அப்படியே வந்துட்டு இடியே தலையில் இருக்கிற மாதிரி அவங்க அக்கா காணாமல் போயிட்டா. அவளை கண்டுபிடிக்க முடிஞ்சாதான், இல்லைனா நீ தான் சொன்ன தேதியில் கல்யாணம் நடந்தே தீரும். அப்பா எனக்கான மனசு இருக்குன்னு ஏன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு உங்கள் சிஸ்டர் கதற உங்கள் அப்பாவும் சரி உங்கள் அம்மாவும் கேட்டுக்கவே இல்லை. அவங்க அம்மா அதுக்கு மேலே அவங்கள போட்டு களி ஊற்றுறாங்க. அவங்க கூட அமிச்ச பாரு என்ன சொல்லணும் அப்படி இப்படின்னு அவங்களும் மனசே உடஞ்சி போயிடுது. இங்கே நீங்கள் அப்படியே இப்போ தான் கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. நீங்கள் அப்படியே சுற்றி முற்றி தேடுறீங்க. யாருமே இல்லை ரூமில். அதே ரூம் தான். ஸோ அப்படியே மெதுவாக கதை தந்து வெளியில் இருந்தால் வெல்கம் பேபி அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு மெதுவாக கீழே இறங்கி வரீங்க. பார்த்தா கல்யாண வீடு மாதிரி செட்டப்பு. ஸோ நீங்கள் இங்கே என்ன நடக்குது? உனக்கு தெரியாதுல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு கல்யாணம். நான்லாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நீ என்னடி என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறது? நான் சொல்கிறேன் நீ என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும். உனக்காக கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம், மனசு மாறும்னு நினச்சேன். வாய்ப்பு இல்லை. நீயும் உங்கள் அப்பா மாதிரியே துரோகின்னு நிரூபிச்சிட்டல. எங்கள் அப்பாவை பற்றி பேசாதீங்க. உங்களுக்கு என்ன தெரியும் எங்கள் அப்பாவை பற்றி? ஹே உங்கள் அப்பானை பற்றியும் தெரியும், உன்னை பற்றியும் தெரியும். துரோகிங்க, நம்பிக்கை துரோகிங்க. உங்கள் அப்பா எங்கள் அப்பானை ஏமாத்தினா இப்போ நீ என்ன ஏமாற்ற வந்திருக்கா? இந்த தயாங்க அவங்க அப்பானை ஏமாத்துற மாதிரி ஈஸியாலாம் ஏமாற்ற முடியாது. உனக்கும் எனக்கும் இப்போ கொஞ்ச நேரத்தில் கல்யாணம். மூடிக்கிட்டு வர்ற வழியை பாரு. உன்னை கல்யாணம் பண்ணி அந்த வீடியோ அவங்க அப்பா கமிஷனர் பொண்ணை கல்யாணம் பண்ணிய மாஃபியான்னு என் பேர் கொட்ட இடத்துல ஒரு நியூஸில். எப்படி இதுக்கெல்லாம் தைரியம் இருக்கா என்ன? ஏண்டி தைரியம் இல்லாமல் உன்னை கடத்திட்டு வந்தா? மூஞ்சி தெரியாமல் மாஃபியாவாக இருக்கிறதுல பெருமை வேறு.
ஹே என்ன உசுப்பேத்தி பார்க்குறீங்களோ? வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு அப்படியே கண் எடுத்து உங்கள் நெத்தியில் வச்சு அப்படியே போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பார். ரொம்ப பேசாத, மாதிரி உங்ககிட்ட சாஃப்டாக உன்னை ஹேண்டில் பண்ணுவேன்னு நினைக்காத. ஒழுங்காக போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ நீ போகலைன்னா இங்கே நிற்கிறவனுங்களாம் ஒவ்வொருத்தனா ஷூட் பண்ண போக்குறியா? உனக்கு தான் அனாவசியமாக எந்த உயிரும் போடுறது பிடிக்காதுல்ல அப்படின்னு அப்படியே அங்கே நிற்கிற சமயக்காரன் பார்த்து, இப்போ இவன் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலிலே ஷூட் பண்ணா நீங்கள் பதறி போய் என்ன பண்ணுற பைத்தியம் சைக்கோ அப்படின்னு கத்த. ஆமாடி, நல்லவனாக இருக்கணும்னு நினச்சா என்ன சைக்கோவை மாற்றி வச்சுருக்கீங்க. ஒழுங்காக போய் ரெடி ஆகிட்டு வா, இல்லை ஒவ்வொருத்தனையாக போடுவேன் கண்ணு முன்னாடி. இவங்களை மட்டும் இல்லை அப்பாவே ஜனங்களையும். எப்படி வசதி? போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மேலே வந்து, அப்பா என்னை சமாளிக்க முடியல, வேறு வழியே இல்லை. என் கல்யாணம் எப்படிலாம் நடக்கும்னு நினச்சேன், கடைசியில் படுபாவி இப்படி ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுறானே அப்படின்னு எல்லாம் ரெடி ஆகிட்டு கீழே வர. அப்படியே அவங்களே பார்த்துட்ருக்கான். கிட்ட வந்து நீங்கள் நின்றுட்டு தாயா அப்படின்னு கையை பிடிக்க போயிருக்கான். ஏய் கால் மீ கிங், இல்லைனா டெவில் கிங்னு கூட கூப்பிடு. ஆனால் இன்னுமே இந்த தாயாக்கும் நீங்கள் கிட்ட வர்ற வேலை வச்சுக்கிட்டேன் அவ்வளோதான், பார்த்துக்கோ. தள்ளிப்படி, துரோகம் பண்ணிவிட்டு பேச்சப்பாரு. என்ன சும்மா துரோகம் பண்ணுறேன்னு சொன்னேன். நான் சொல்ல பார்த்து கேட்க முடியாதுடி, கேட்ட வரைக்கும் போதும். நீ நல்லா எனக்கு செஞ்சுட்ட. இப்போ உனக்கு எனக்கு கல்யாணம் மட்டும்தான் நடக்கும், வேறு எதுவும் கிடையாது. நான் ஒருத்தருக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன், உன்னை தொட்ட மாட்டேன். அது மட்டும் இல்லடி, உன்னை பார்க்க வச்சே உனக்கு பிடிக்காதெல்லாம் செஞ்சு உன்னை துடிக்க வைக்கிறேன். என்னை விட்டு ஒன்றுல ஏன் சும்மா விட்டு ஒன்று ஏன் பொண்ணு நீ என்னத்த சொல்ல போகிற? ஒரு காரணமும் சொல்ல வேணாம். என்னமோ பெரிய விளாட்ட பேசுகிற. என்ன ஒன்று மாதிரி நான் ஒன்றும் இல்லை, நான் வெர்ஜின். அது ஒன்று போதுமா? என்ன வெர்ஜின்ங்கிற? விட்டுருந்தா என்னாரம் இந்த ஏசியை கல்யாணம் பண்ணி வயிற்ற தள்ளிட்டு வந்து நின்றுப்பல. என்னது என்னோட சொன்ன அப்படின்னு செம்ம கடுப்பில் கன்னத்தில் ஓங்கி ஒரு அரை விட அவனும் என்னையவே அடிச்சிட்டியா அப்படின்னு திருப்பி ஒரு அரை. அப்படியே கண்ணை சுருன்னு வலிக்குது. அப்படியே உதட்டு வரும், லைட்டாக பிளட்டு கூட வர. ஹே ஜிமின் வந்து அப்படியே என்னடா பண்ணுற? பின்ன என்ன அப்போ இருந்த கேன தயாங்கன்னு நான் நினச்சிட்டு இருக்காளா? பாட்டுக்கு அடிக்கிறா, கை இருக்காது பார்த்துக்கோ. இப்போது நீ ஏன் புரியலடி அப்படின்னு அப்படியே முடிவு பிடிக்க வலிக்கணும். எனக்கு வலிக்குதுலடி, எங்கே வலிக்குதுடி? நம்பிக்கை துரோகம் பண்ணி என்னை விட்டுட்டு ஓடல, எனக்கு வலிக்குதுடி. இப்போ மட்டும் நான் தூக்கலைனா நான் சொன்ன மாதிரி இந்நேரம் அவனை கல்யாணம் பண்ணி அவன் பட்டுக்கெல்லாம் இருந்திருப்பேன். கொஞ்ச நாள் போயிருந்தா அவன் பிள்ளைய சுமந்துட்டு வந்து நின்றுப்பேன். இவெல்லாம் என்னட்ட பேச வந்துட்டா. மூடிக்கிட்ட சொன்னதை மட்டும் செய். எங்கடா நாயர்? இதோ இருக்கேன் அம்பி அப்படின்னு அவர் பயந்துட்டு இருந்துக்கோ. யோ வந்தது சொல்லியா, உனக்கு மட்டும் தனியாக சொல்லுமா அப்படின்னு கத்துறான். சொல்கிறேன்டா அம்பி. ஐயோ இங்கேருந்து நான் உயிரோட போயிட்டேன் உன்னையும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோ வந்ததை சொல்ல. நீங்கள் அப்படியே அழுதுட்டு எப்படி இருந்தவன் இப்படி மாற்றி வச்சுருக்கோம் நம்மளால தான், என்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லலான்னா கூட கேட்கவே மாட்டேங்கிறானேன்னு அழுகியாக வருது. ஒரு வழியாக அப்படியே அழுக. நீங்கள் தாலி கட்டினா கூட ப்ளீஸ் இப்படி பண்ணாத அப்படிங்கிறீங்க. மூடிட்டு உட்காருன்னு சொன்னேன் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கா அப்படியே காலத்தில் தாலி கட்ட. உங்களுக்கோ அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப கெத்தா அப்படி கல்யாணம் பண்ணணும்னு நினச்சது இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அப்படி சோகமாக இருக்கா. கல்யாணம் முடிஞ்ச நிமிஷம் அடுத்த நிமிஷம் போய் வீட்டை எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு ஓகே முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்னது ஃபர்ஸ்ட் நைட்டு இவளோடலாம் நான் கொண்டாட போகிறதில்ல. ஏய் ஃப்ரைடே இங்கே வா, அரேஞ்ச் பண்ண. ஃப்ரைடே வேணாம். ஏய் உன்னோட பாஸ் நான் சொல்கிறதா நீ கேட்கணும், காண்டவா சொல்கிறத கேட்காத, சொன்னதை செய். தயாங் நீ என் மேலே உள்ள கோவத்தில் கண்டதையும் பண்ணிகிட்ருக்க. என்னடி கெஞ்சி பார்க்குறியா? நீ கெஞ்சினா மட்டும் நான் மாறிடுவேனா? முடியாதுடி. உனக்காக மாறலான்னு நினச்சேன், பட் இனிமேல் மாற போகிறது இல்லை. என் கூட நீ இருக்க மாட்டேன், அவளுங்க இருப்பாளுங்க. நான் எல்லாரோடைய ஜாலியாக இருப்பேன். தயாங் அப்படின்னு நீங்கள் ஷர்ட்டை பிடிக்க. ஏய் இப்போ தானே வாங்கினேன், திரும்பி என்னடி மேலே கை வைக்கிற அப்படின்ட்டு கையை ஓங்கினதை அடிக்கலை இறக்கிறான். நீங்கள் அப்படியே கண்ணை மூடி நின்று இப்போ மெதுவாக கண்ணை திறந்து தயாங் வேணாம் பண்ணாத. பண்ணுவேன்டி, உனக்கு வலிக்கிற மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கே 2 கேர்ள்ஸ் வராங்க. வெர்ஜினா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். இது ஒன்று தான் குறைச்சி அடிக்கிறீங்க. ஆக்சுவலி அவன் வெர்ஜின் இல்லாத யாரையும் டச் பண்ண கூட பண்ண மாட்டான். ஸோ வெர்ஜின் தான் அப்படின்னு பார்த்து தான் ஃப்ரைடே கூட்டிகிட்டு வைப்பான். ஆமாம் சார் அப்படின்னு சொல்ல வாங்க போகலாம் அப்படின்னு நடத்திக்கிற. அவங்களும் அவனை பார்த்து செம்மையாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே வலிஞ்சிட்டு வர. அப்படி நீங்களோ குறுக்க வந்து தயா ப்ளீஸ் இது பண்ணாத, வேணாம், அவ்வளோ தாங்க முடியல, கஷ்டமாக இருக்குதா? கஷ்டமாக இருக்கா? அப்படி தாண்டி இருக்கணும், எனக்கு அப்படி தானே இருந்திருக்கோம்.
நீ அவனோட போகும்போது கல்யாணம் பண்ண போகிறோன்னு வந்து பத்திரிக்கை எல்லாத்துக்கும் வச்சுக்கிட்டே அப்படி ஜாலியாக தெரிஞ்சல. இப்போ எனக்கு எப்படி வலிச்சிருக்கோம், வலிக்கட்டும், நல்லா வலிக்கட்டும் அப்படின்ட்டு அவனோ அப்படிங்கிற தயாங், நீ வெறுப்பேற்றதுக்காக பண்ணுற, நல்லா தெரியுது உன்னால் அவங்களால இருக்க முடியாது. குட் ஜோக். எவன் சொன்னான்? இருப்பண்டி, எவ்வளோடானாலும் இருப்பண்டி, நீ நகர் அப்படின்ட்டு நகர் போகிறான். அப்படியா? எங்க என் முன்னாடி உங்களை கிஸ் பண்ணு, ஒரே ஒரு கிஸ் நீ பண்ணு, நான் ஒத்துக்கிறேன். கிஸ் பண்ணிட்டா நீ இன்னும் வந்துடுவியா? பார்க்குறியா? நான் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறியா? பண்ண வேண்டி கிஸ் என்ன முழுசாகவே எடுத்துக்குவேன். என்ன கேட்பா? நீங்கள் நடி அவ்வளோ வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க, வந்த வேலையை பார்க்க மாட்டீங்க அப்படின்றத உங்களுக்கு ட்ரெஸ்ஸில் யூஸ் பண்ண உங்களுக்கு ஒரு மாதிரி வேணாம் அப்படின்னு மனசெல்லாம் துடிக்கா. இருந்தாலும் ஒரு நம்பிக்கை இல்லை, தேங்க அப்பெல்லாம் பண்ண மாட்டான் அப்படின்னு நினச்சிட்டே பார்த்துட்ருக்கீங்க. கண்ணில் டியர்ஸ் வந்துட்டே இருக்கு. தேங்க உங்களே பார்த்துட்டு வேணாம், ரொம்ப கஷ்டப்படுத்த வேணான்னு ரூமில் போய் பண்ணலான்னு பார்த்தேன். நீ தான் பார்த்தே தீர்வன்ட்டு நிற்கிற, அப்போ நல்லா பார்த்து அழுது சாவு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பொண்ணை இழுத்து அப்படியே லிப்பில் கிஸ் பண்ண அப்படியே கிட்ட வந்துட்டேன். உங்களால் முடியல, நான் முடியல அப்படின்ட்டு அங்கேருந்து குடுகுன்னு ஓடிடுறீங்க. ரூமில் போய் பட்டாருன்னு கதவை அடித்து சாத்த ஷிட் அப்படின்ட்டு அவனும் அந்த பொண்ணை அப்படியே விட்டு அவுட் அப்படின்னு அடுத்த நிமிஷம் கத்துறான் ஜிமின். இதெல்லாம் எதுக்கு, இது தேவையாங்கிற மாதிரி ஜிமின் எதுக்குடா இந்த ட்ராமா அப்படிங்கிற பார்க்குறான். நீ வாய மூடுறா அப்படின்ட்டு அந்த பொண்ணுங்க இன்னும் என்ன ஒன்ஸ் மோர் தான் கேட்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, நாங்கள் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, கிளம்ப சொல்கிறீங்க அப்படின்னு அப்படியே கிட்ட வர. டோன்ட் டச் மீ, கிளம்புங்கடி, அந்த வேலை முடிஞ்சிச்சு. ரூமில் கூட்டி போய் கொஞ்சம் நேரம் உட்கார வச்சு அனுப்பலாம் பார்த்தேன். ஆனால் இவள் போன வேகத்தில் எனக்கு முண்டை வேலை செய்ய மாட்டேங்குதே. முதல்ல இவங்களுக்கு பேமெண்ட்டை கொடுத்து அனுப்புடா, இல்லை அப்படின்னு ஃப்ரைடே பக்கம் இப்போ கண்ணை திருப்பா. ஹாத்தி இந்த ஆளுக்கு கோவம் வந்தாலும் கண்ணை தூக்குறான், சந்தோஷமாக இருந்தாலும் கண்ணை தூக்குறான். நான் தான் கிடச்சேனா அப்படின்ட்டு ஐயோ இந்தாங்கம்மா படத்தை வாங்கிட்டு போதும் கிளம்புங்க நீங்கள் வேறு அப்படின்னு சொல்லி அமுச்சு விட. இங்கே தயாங்கோ அப்படியே மேலே வந்து கதவை தட்டுறான். இங்கே திறக்கவே இல்லை. டோரை ஓப்பன் பண்ணுறீ, ஓப்பன் பண்ணு அப்படின்னு தட்டிகிட்டே இருக்கான். கதவை திறக்கவே இல்லை. என்னாச்சு அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே டப்புன்னு கதவை வேகமாக உடச்சிட்டு உள்ளே வந்தா. நீங்கள் அப்படியே விட்டத்தை பார்த்த மாதிரி படுத்துட்ருக்கீங்க. என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்கோ? அதெல்லாம் பார்க்கக்கூடாது, நீங்கள் படுத்துக்கிட்டியா? அதுக்கு தான் சொன்னேன், நீ தான் கேட்கல பாரு. இப்போ தான் அவங்களோட ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட் நைட்டை முடிச்சுட்டு வந்தேன். எப்படி இருக்குது தெரியுமா அந்த ஃபீல்? அப்படியே அதோட உன் மேலே வந்து விழுந்தேன். எப்படி இருக்கும்? உனக்கு இதெல்லாம் பிடிக்காதுல்ல, அப்போ உனக்கு கதற அதை பண்ணணும்ல அப்படின்ட்டு கிட்ட வரான். நீங்கள் அப்பையும் பதிலே பேசாமல் அப்படியே இருக்க. என்னடி பேசிகிட்டே இருக்க, அமைதியாக இருக்க அப்படின்னு கையை பிடிச்சிருக்க. அப்படியே அவன் கையில் ஏதோ பிசு பிசுன்னு விட்ட. இப்போ தான் பார்க்குறான் இங்கே கையை கட் பண்ணிட்டு படுத்துட்டுருக்க. அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் பதறி போய் அப்படியே அவங்க கையில் தூக்கிட்டு ஜிமின் அப்படின்னு கத்தா. என்னடா ஆச்சு அப்படின்னு பதறி அடிச்சு ஜிமின் ஓடிடுற. சூசைட் அட்டம் பண்ணிட்டடா அப்படின்னு சொல்ல. ஷிட், இதுக்கு தான் சொன்னேன் தேவையில்லாத பண்ணாதுன்னு. கேட்குறியா நீ? முதல் டாக்டரை கூப்பிட்றான். கூப்பிட்றேன் அப்படின்ட்டு டாக்டரை கால் பண்ணி அங்கேயே வர வைக்கிறானுங்க. டாக்டர் வந்து அவங்களுக்கு பார்க்குறாங்க. கையில் தயாங் வேறு ரூமில் அவங்கள மாற்றி படுக்க வச்சுருக்கான். கையில் ஒரு துணியை சுற்றி தான் வச்சுருக்கான். ஸோ வந்து அப்படியே பிளட் அதிகமாக இருக்கா. அவனும் அவங்களே பார்த்துட்ருக்கான். கண்ணத்தை வந்து பாருடி அப்படின்னு அவனும் தட்டிக்கிட்டே இருக்கான். நீங்கள் அவன் வரும்போது கண்ணத்தை வந்தாங்க. அப்படியே பிளட்டு லாஸ் ஆக மயக்கத்துக்கு போயிருப்பீங்க. ஸோ அவனும் கண்ணை துறடி, ஏன்டி இப்படி பண்ண, உன்னை போய் ஸ்ட்ராங்குன்னு நினச்சப்பாரு. கண்ணை துறடி, உங்கள் அப்பனை தாண்டி எனக்கு பிடிக்காது, அப்போ தான் எனக்கு எதிரி, நீ இல்லடி, என்னை விட்டு போயிடாதடி. எங்கே அந்த ஜிகேவை கலாம் கோவத்தில் தான் கொஞ்சம் கிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன். அதுக்கு ஒரே அடியாக விட்டு போகலான்னு நினச்சா. கொன்றுவேன்டி, உனக்கு கொன்றுவேன், என்னை விட்டு நீ எங்கேயும் போகக்கூடாது, கண்ணை தோறடி அப்படின்னு கெஞ்சிட்டுருக்கா. டாக்டர் வந்து அப்படியே அவனை பார்த்துட்டு என்னாச்சு சார்? அது ஃப்ரூட் கட் பண்ணும்போது கையை இப்படி ரைட் சைடு வச்சு கரெக்டாக மணிக்கட்டில் கட் பண்ணிக்கிட்டாங்களா? ஏன் சார், கல்யாணம் நடந்திருக்கும் போல். கல்யாணம் அன்னைக்கேவா சுத்தம். மூட்டு பண்ண சொன்னதை பண்ணுறா சும்மா அப்படின்னு சொல்லி தயாங்க கடுப்பாக. சாரி சார் அப்படியே கண்ணை எடுத்து அவன் வாய்க்குள்ளே விட்டுருப்பா. டாக்டர் வாய்க்குள்ளே. அவர் பயந்து போய் நிற்க. எடுறா மச்சான் அப்படின்னு கண்ணை இப்போ நவுத்த. நீ கண்ணா வெளியிலறா. முடியாது, நான் எங்கேயும் போக மாட்டேன், ட்ரீட்மெண்ட் அவனை பார்க்க சொல்லும். சார் வந்த வேலையை பாருங்கள் சார். சாரி சார் அப்படின்ட்டு அவர் பதட்டமாக இப்போ கையெல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டிச்சஸும் கையில் போட்டு விடுறாரு. வீட்டிலே வச்சு எல்லாத்தையும் பண்ணி விட்டுட்டு பார்த்துக்கோங்க, ஏதாவது எமர்ஜென்சினா சொல்லுங்கள். தேங்க்ஸ் அப்படின்னு தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படியே ஒரு கட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு. எதுக்கு சார் இவ்வளோ? என்னோடய பேமெண்ட் மட்டும் கொடுத்தா போதும். அவ்வளோ உயிரை எனக்கு திருப்பி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அமுச்சு வச்சுட்டு அப்படியே தேங்க கிட்ட வரான். நீங்கள் அப்படியே மயக்கத்தில் இருக்கீங்க. உங்கள் கையை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணி. என்னால் முடியலடி,
ஏன்டி எனக்கு வலிக்குதுடி, எனக்கு வலிக்கணுன்னே பண்ணுவியா? நான் எப்போ பார்த்தனும் இப்போலேருந்து உன் பின்னாடி தாண்டி மனசு சுற்றிக்கிட்டு இருக்கு. என்ன வேணான்ட்டு இன்னொருத்தனை கட்டிக்க போனா கோவம் வராதோ? அதில் ஏதோ பண்ணிட்டேன் அதுக்கு ஒரே விட்டு போன்னு நினைப்பியா? கண்ணை திறந்துக்க, உனக்கு அப்புறம் இருக்குது அப்படின்ட்டு சமகானில் அப்படியே வெளியில் வந்து உட்காந்தவனும் ஜிமின் கிட்டே எது புலம்பா. ஜிமின், என்ன தாண்டா உனக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனையா? இவங்க அப்பந்தாண்டா அந்த ஆள் எங்கள் அப்பா ஏமாற்றி மாஃபியா கும்பலுக்குள்ளே போ, நீ போய் அங்கே உள்ள எவிடன்ஸ்லாம் கண்டுபிடி, அதுக்கப்புறம் நான் உன்னை வெளியில் எப்படி கொண்டாந்துறேங்கிற மாதிரி எங்கள் அப்பனை இதுக்குள்ளே அமுச்சு வச்சார். ஆனால் கடைசியில் அந்த ஆள் எந்த ஹெல்ப்பும் பண்ணல. எங்கள் அப்பா இங்கேருந்து உயிர் தான் மிச்சம். போதா குறைக்கு எங்கள் அப்பா ஸ்பையாக இங்கே வந்தார் தெரிஞ்சனால என்னையும் கொண்டாந்து இங்கே வச்சுட்டானுங்க. என்னால் என் லைஃப்பை இதுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணவே முடியலடா. நானும் இந்த சாக்கடையில் பொருள ஆரம்பிச்சிட்டேன். வழி தெரியாமல் வெளியில் போகிறதுக்கு முடியாமல். ஆனாலும் ஒரு நாள் போவேன். எல்லாருக்கும் இருக்குது, இவங்க அப்பனுக்கு மெயினாக இருக்குது. இவன் மேலே இந்த கோவம் இல்லைடா. ஓ அவட சைல்டுஹுட் க்ரஷ் அவளே தான்டா. நான் அவளும் சின்ன வயசில் அவ்வளோ க்ளோஸ். எனக்கு தான் அவன் அப்பையிலேருந்து நினச்சிட்டு இருந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் அவளை இனிமேல் பார்க்கவே மாட்டோம் அப்படின்னா அந்த கேர்ள்ஸோடலாம் அப்படி இருக்க ஆரம்பித்தேன். ஏன்னா அவளை நான் மறக்கணும், இந்த லைஃப்பில் அவள் எனக்கு இல்லை அப்படின்னு நினச்சேன். ஆனால் தேவதை மாதிரி திருப்பி என்கிட்டே வந்தா. அவளை அப்படியே விட முடியும்? என் ஆங்கரி பேட் எனக்கு அவள் வேணும்னு நினச்சேன், அதனால் கூட வச்சுக்கிடுச்சேன். ஆனால் நான் அவளுக்கு ஒத்து இல்லைடா. அவள் சொல்கிறாள்ல அவள் வெர்ஜின்றா, நான் அப்படி இல்லைடா. சாக்கடை, இந்த சாக்கடையோட சொந்தம் எப்படிடா சேரும்? அதனால் என்னால் விட முடியலடா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலடா அப்படின்ட்டு அப்படியே அவன் அழுதுட்ருக்கா. நீங்கள் கண்ணு முழிச்சு பார்த்துருப்பீங்க, அங்கே ஒரு பெயிண்டிங், அது சின்னதுலேருந்தே நல்லா ட்ரா பண்ணுவான். ஸோ நீங்களும் அவனும் கிஸ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி ஒரு பெயிண்டிங். அதை பார்த்ததுமே உங்களுக்கு என்னது கன்றாவி இப்படி வரைஞ்சி வச்சுருக்கான், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே இல்லை, நடந்த மாதிரி தத்ரூபமாக வரைஞ்சி வச்சுருக்கான் அப்படின்ட்டு இவன் எங்கே போனான் அப்படின்னு கதை தந்துட்டு வெளியே வந்துருப்பீங்க. ஸோ அப்போ தான் அவனுங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு புலம்பிட்டு அதை பார்த்துட்டு எங்கே தான் இருக்கானுங்களா அப்படின்னு நீங்கள் அது அப்படியே ஜிமின் கிட்ட ப்ரோ இது ப்ரோவா அப்படின்னு ஜிமின் பார்க்க ஏதாவது நல்லா ட்ரிங்காக கொடுங்க, குடித்ததும் எல்லாத்தையும் மறந்துடணும், எனக்கும் நிறைய பிரச்சனை இருக்குது. ஏய் இங்கே எதுக்கடி வந்த, போடி. முடியாது, அவன்கிட்ட சொல்லுங்கள் ப்ரோ, நான் அவன்கிட்ட பேசலன்னு எனக்கு அப்படின்னு சொல்லும்போதே ஜிமின் உன் கையில் ஒரு பாட்டில் எடுத்து கொடுத்து இது செம்மையாக இருக்கும் குடி அப்படின்னு சொல்ல. அப்படியா, எனக்கு எல்லாமே பழசெல்லாம் மறக்கிற மாதிரி, இதை குடிச்சுன்னா மிதப்ப. டேய் அவள் தான் லூஸ் மாதிரி வளர்ட்டுருக்கான், நீ வேற அப்படின்ட்டு பிடுங்க வரான். ஹே டோன்ட் டச் மீ அப்படின்னு குடுகுனோட ஆங்கிரி பேட் அப்படின்ட்டு அவன் பின்னாடியே வர. நீங்கள் அதை கடை வாய்க்குள்ளே சரிச்சிடுங்க. ஒட்டி கொஞ்சம் குடித்தாலே சிவ்வுன்னு ஏறும், என்னடி இப்படி கிடக்கிற மொடா குடிக்காரி மாதிரி அப்படின்ட்டு அவனும் அதை பிடிக்கிட்டு இது என்ன ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, மோதேறிச்சா வழங்கிச்சு, அதுக்குள்ளேயுமா ஜின் அடித்தா அப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஜிமின் சொல்ல. எது ஜின்னா? ஜின் இது என் ஃப்ரெண்டோட பேர். அந்த பரதேசி மட்டும் என் கையில் கிடச்சான், இன்னும் அவன் திருந்தலையா? அவன் பண்ண வேலையில் தான் நீங்கள் வந்து மாட்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி தயாங்க பேச. தயாங்கா உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துச்சா அப்படின்னு கேட்குறீங்க. மறந்தால் தானடி ஞாபகம் வரத்துக்கு, நான் நினச்சிட்டு தாண்டி இருக்கேன். அப்போ ஏன்டா என்னை கஷ்டப்படுத்துகிற? நீ மட்டும் என்னை கஷ்டப்படுத்தலாம், நான் படுத்தக்கூடாதாடி? நீ ஏன்டா எப்படி பண்ண? நான் என்னடி பண்ணேன்? எனக்கு தான் நீ இருக்கன்னு தெரியாது, சின்ன வயசுலேயே செத்துட்டேன்னு சொன்னாங்க. அதனால் மனசில் ஏதோ ஒருத்தர் நீ இருப்பேன்னு நினச்சி இன்னும் உனக்காக இருக்க வாச்சினாக இருக்க. நான் நீ ஏன்டா அப்படி பண்ண? உனக்கு தெரியும் நான் உயிரோடு இருக்கேன்னு. அப்போ நீ என்ன மறந்துட்டியா? கண்டவ கூடலாம் படுத்துருக்கியடா அப்படின்னு அப்படியே அழுக. ஏய் அது நடந்து முடிஞ்சு போச்சு, இப்போ என்ன பண்ணணுங்கிற? அதை ஒன்றும் பண்ண முடியாது விடு அப்படின்னு சொல்ல. என்னால் முடியலையே, நான் ஏன்டா காப்பாற்றுனா? என்னை ஏன் காப்பாற்றுனா அப்படின்ட்டு அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. அங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்குது, நான் இதில் விழுந்து சாகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குதிக்க ஜிம்மி. ஏய் அவள் பாட்டுக்கு போகிறா, நீ பாட்டுக்கு நிற்கிறா. டேய் அவளுக்கு தான் போதை ஏறிச்சு, உனக்குமா அது வேறு 3 அடி இருக்கிறது, இதில் போய் அவன் மூழ்கி சாக பார்ப்பறா அப்படின்னு சொல்லி வாயின் மூணில் நீங்கள் டொப்புன்னு குதிக்கா. அதுவும் உங்களுக்கு முழங்கால் வரைக்கும் தான் இருக்குது தண்ணி. சே இதில் கூட தண்ணியே இல்லை, எங்கேயாவது நான் சாகிறது அப்படின்ட்டு அப்படியே நனைஞ்சு போய் நிற்க தயாங்க. ஸோ இவளை வச்சுக்கிட்டு கையில் வேற கட்டு போட்டிருக்கு, அதெல்லாம் ஈரம் பண்ணிகிட்டு இருக்காளேன்ட்டு இப்போ குதிச்சு ஹே ஏன்ட்டி இப்படி ராவடி பண்ணுற வாடி அப்படின்னு தூக்க.
வர மாட்டேன் போடா, என்ன நீ ஏமாற்றிட்டல்லன்னு மறுபடியும் அழுவுறீங்க. ஷோ முடியல டே எல்லாம் ஒன்றால் அப்படின்னு ஜிமினை மறைக்கா. ஜிமின் எங்கேருந்து ஓடிடுறான். நான் இல்லைப்பா அப்படின்ட்டு இப்போ தேங்காய் அப்படியே அழைக்க நீங்கள் கிஸ்மி கிஸ்மி அப்படிங்கிறீங்க. இப்போ கிஸ்மிம்ப அப்புறம் விவரம் தெரிஞ்சு காலையில் இருந்துச்சு நான் விளக்கமாத்தாலும் வெளுக்கிறதுக்கா ஒன்றும் தேவையில்ல மூட்டு வா ரூமில் வந்து படு. முடியாது, கிஸ் பண்ணால் தான் வருவேன். ஆஹா இது நல்லா இருக்கே அப்படின்னு ஜிமின் எட்டி பார்க்க இப்போ நீ போகல சொருப்பால் ஒன்றும் அடிப்பண்டா அப்படின்னு சொல்லி கத்தலாம் தயா. நான் இல்லைப்பா நான் எப்போயோ போயிட்டேன் அப்படின்னு அங்கேருந்து ஓடிடுறான் ஜிமின். இப்போ நீங்கள் கிஸ்மி அப்படின்னு அவன் மேலேயே சாய நில்லடி நேரம் அப்படியே அவனும் உங்களை பிடிச்சி நீங்கள் நகரமாக தெரியல அதனால் உங்களை இப்போ பட்டு படமாக ஒரு கிஸ் பண்ணா நீங்கள் விடாமா இழுத்து இப்போ நல்லா கிஸ் பண்ணா 2 பேரும் கொஞ்ச நேரம் அப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. தான் கிஸ்ஸை பிரேக் பண்ணி விட்டா இதுக்கு மேலே நான் இதில் ஏதாவது பண்ணிடுவா அப்படின்னு. ஏன்டி நானே ஒழுங்காக இருக்கான்னு நினச்சாலும் நீ இருக்க விட மாட்டே போல, ஏதாவது ஏடா குடமா பண்ணிட்டா அப்புறம் உட்காந்து தக்கான்னு குதிப்படி காலையில் ஆங்கிரி பேட் ஒழுங்கா வா அப்படின்னு இப்போ அப்படியே உங்களை ரூம்க்கு தூக்கிட்டு வரான். நீங்கள் பாதியில் புலம்பிகிட்டே இருக்க அப்படியே கூட்டிகிட்டு வந்து உங்கள் கட்டை பிரித்து தண்ணியெலாம் நான் தொடச்சி விட்டு மறுபடியும் கட்டு போட்டு வரேன் கையில் அப்படிங்கிறீங்க. எதுக்கு இப்படி பண்ணி தொலையணும்? எனக்கு இரு தெளியட்டும் அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு ட்ரெஸ்ஸை பார்க்குறான் ஃபுல்லாக ஈரம். ஷோ அப்படின்ட்டு இப்போ அப்படியே உங்கள் மேலே ஒரு பெட்ஷீட்டை போட்டு விட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணி விட்டுறான். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அவன் நகர போக்க நீங்கள் கைப்பிடிச்சிட்டு எங்கடா போகிற என் கூடவே இருடா அப்படிங்கிறீங்க. சுத்தம் இது வேறையா ஆல்ரெடி என்னால் முடியலடி உடம்பெல்லாம் ஹீட் ஆகுது, இப்படி படுத்துக்கிட்டு வாவான்னு கூப்பிட்டு என்னை டெம்ப்ட் பண்ணாதடி விட்ரி ஆங்கிரி பேட் நான் போகிறேன் அப்படின்னு நகர என்னை விட்டு போகாதடான்னு அழுக ஆரம்பிச்சிடுங்க. ஐயோ படுத்துகிறோம் அதே அப்படின்னு. சரி சரி நான் எங்கேயும் போகலை அமைதியாக இருக்கு அப்படின்ட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார இங்கே படு அப்படின்னு அவனையும் இழுத்து போட்டுறீங்க. அவனும் அதனால் ஒன்றுமே முடியல ட்ரெஸ்ஸே இல்லாமல் நீங்கள் அவன் பக்கத்தில் எப்படி இருக்கும் அதை அவனை விடாமல் இறுக்கி கட்டிப்பிடிக்க என்னடி குத்தி தொலையுது அப்படின்னு பார்க்குறான். பார்த்தா உங்கள் கழுத்தில் ஒரு பெண்டன்ட், அது அவன் சின்ன வயசில் உங்களுக்கு கொடுத்த ரிங்கு, அதை தான் வந்து நீங்கள் கழுத்தில் பெண்டண்டாக போட்டிருக்கீங்க. இதை இன்னுமா வச்சுருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். அப்போது சொன்ன மாதிரி சின்ன வயசுலேருந்து என்னையே நினச்சிட்டு தான் இருந்திருக்கா, ஆனால் நான் தான் அவளை நினைக்கவே இல்லை. அப்போது கல்யாணத்தை கூட சும்மா தான் ஒத்துட்டு இருந்தப்போ போல் எப்படி நான் கடத்துவேன்னு தெரிஞ்சு தான் பண்ணியிருக்கா. சே நாம் தான் அவளை புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ணிட்டு கஷ்டமாக இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் அப்படியே நைட்டெல்லாம் தூங்கி போகிறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எந்திரிச்சதும் அப்படியே பார்க்குறீங்க அவனும் சோஃபாவில் உட்காந்து உங்களை அப்படி கருணை கொடவும் மறைச்சிட்டுக்க. இவன் எதுக்கு இப்போ நம்மளை இப்படி மறைக்கிறான் அப்படின்னு எழுந்து உட்காந்து நீங்கள் இப்போ தான் கீழே குனிஞ்சு பார்த்தா அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸே இல்லை. நீங்கள் அப்படியே பெட்ஷீட்டை எடுத்து போய் ஐயோ ஹாஸ்கல் என்னோடய அனுமதி இல்லாமல் நேற்று நைட்டு என்னடா பண்ணி தொலைச்சேன் என்ன அப்படின்னு கத்திட்டு இப்போ அங்கே இருக்கிறதெல்லாம் தூக்கி விட்டுரு. ஏய் ராட்சசி ஆங்கிரி பட ஆரம்பிச்சிட்டா. நினச்சேன் இதெல்லாம் கழிச்சதும் கத்துவான்னு அதே மாதிரி கத்துறான். சாவடிச்சிடும் ஒன்று என்ன நினச்சிட்ருக்க மனுஷன் நைட்டெல்லாம் டெம்ப்ட் பண்ணிவிட்டு நானும் போனால் போதுன்னு இங்கேயே உனக்காக படுத்திருந்தா மனுஷனோட நிலமை புரியாமல் என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஒன்றும் பண்ணலை அதனால் என் ட்ரெஸ் நைட்டு ஸ்விம்மிங் பூலில் விழுந்த எல்லாத்தையும் ஈரமாக்கிக்கிட்டேன் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நைட் நடந்தாலும் சொல்ல. ஓ எவ்வளோ டார்ச்சலாக பண்ணவனே ஆனால் நீ அப்புறம் எனக்கு ட்ரெஸ் மாற்றலாம் அப்போ எல்லாத்தையும் பார்த்துருப்பல. நீ வந்தால் அன்றைக்கி பார்த்தாச்சு இப்போ இதுதான் புதுசு ஓடி பேசாமல் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே போக்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ஒட்டி இருந்துச்சிட்டு ஐயோ கன்றாவி அப்படியே பார்த்துட்டானா அப்படின்னு அப்படியே புலம்பிட்டே ஒரு வழியாக போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியில் வரீங்க. அவங்களுக்கு ஷையாக இருக்குது. ஐயோ இவன் வேறு நம்மளை முழுசாக பார்த்துட்டான், இவன் முன்னாடி எப்படி போகிறது அப்படின்ட்டு தலை குனிஞ்சு வெளியே வந்தா தயங்கம் அவங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிறான். அவன் பாட்டுக்கு போக வர இருக்கா நீங்கள் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு அவன் முன்னாடி போய் நின்னாலும் என்ன நகரு அப்படின்ட்டு போகிறான். என்ன ஓவராக பண்ணுறான் அப்படின்ட்டு ஜிமினோ ஏண்டா உனக்கும் அவளை பிடிக்கும் அவளுக்கும் ஒன்று பிடிக்கும் அப்புறம் எதுக்கு இது டே மச்சான் முன்னாடி சொன்னமா தான் என்னோட அளவை விட அவ்வளோ பெருசுடா இத்தனை வருஷமாக எனக்காகவே இருந்திருக்கா பாரு. அப்போ எப்படியாப்பட்டவ நான் தாண்டா சார் வைத்தியக்காரத்தனமாக கண்டவங்கக்கிட்ட போய் என்னோடய வெஜினிட்டியை தொலைச்சிட்டு நிற்கிறேன். நான் அவள் அப்படி இல்லைடா, அதான் அவளை காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவன்கிட்ட பேசிவிட்டு இங்கே அவங்கள பார்க்க மாட்டேங்கிறான். அவனும் இப்படியே இருக்குது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது நீங்கள் சாப்பிடாமல உட்காந்துட்டுருக்க சாப்பிட்டாலா அப்படின்னு வந்து அவங்கள ஆளுங்கள்ட்ட கேட்க மேடம் வெளியவே வரல சார் எதை கிட்டே வலையாக போச்சு அப்படின்ட்டு அவனும் சமகாண்டில் வந்து உன்னை சாப்பிடவான்னு கூப்பிட்டா தான் வருவியா எனக்கு ஒன்றும் தேவையில்ல மூடிட்டு வந்து சாப்பிட்றி கட்டு பேத்திட்டு இருக்காத. யார் நான் கடுப்பேற்றுறேன்னா காலையிலேருந்து கொஞ்சம் கூட பார்க்காம அப்படியே தெரிஞ்சா இதை எதுக்கு சார் அப்புறம் கட்டணும் அப்படின்னு தாலியை கட்ட தெரியாமல் கட்டிட்டேன்
எது இப்போ என்னடா ஒரு பச்சை வந்து சாப்பிட்றி? நீங்கள் ஊட்டி விட்டா சாப்பிட்றேன். எதை ஓட்டி வேணுமா? கணவரையும் கூட நடக்காது. பாரு தேவையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காம ஒழுங்காக சாப்பிடு. தயா அப்படின்னு கையை பிடிக்க. ஏய் என்னடி நினச்சிட்ருக்க? எனக்கு உணர்வுகள் இருக்கடி. சும்மா கிட்ட வர நேற்று ட்ரெஸ் இல்லாமல் கட்டு பிடிச்சிட்டு படுத்திருந்தேன். எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். இங்கே பார் அப்படின்னு அவன் செஸ்ட்டை காட்டுறான். நீங்கள் கழுத்தில் போட்டிருந்த உங்கள் தாலி ஆகட்டும் அந்த பெண்ணட் ஆகட்டும் அவன் நெஞ்சில் அப்படியே அச்சா இருக்கு. அந்தளவுக்கு அவனை இறுக்கி பிடிச்சிருக்கீங்க. குளிச்சு கூட போலடி. அவ்வளோ எப்படி இருக்குது பற்றி அந்த இடம். இதுக்கு காரணம் நீ. அப்போ எவ்வளோ டைட்டாக நான் ஹக் பண்ணிட்டு படுத்துருப்ப பார்த்துக்கோ. ட்ரெஸ்ஸு நம்ம நீ அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிகிட்டு இருக்கும் போதோட கண்ட்ரோலாக இருக்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். என்கிட்டையும் நான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு அவனும் ப்ளீஸ் சோதிக்காத அப்படின்ட்டு அப்படியே போகிறான். நீங்களோ அவன் போனதுக்கப்புறமா அப்படியே ரூமில் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கீங்க. அவனும் பிளேட்டோடு வந்து நிற்கிறான். நீங்கள் அப்படியே அவனையும் நிமிந்து பார்க்க சாப்பிடு அப்படிங்கிறான். அப்படின்னு காட்டுறீங்க. படுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்காமையும் ஊட்டி விட நீங்கள் அவனையே பார்த்துட்ருக்கீங்க. அவனும் சாப்பாடை ஊட்டி விட்டு டேப்லெட் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டு கீழே போகிறான். நீங்கள் அவன் பின்னாடியே வரீங்க. என்னடி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், சொல்லு, ரூமுக்கு வா, இல்லை இங்கேயே சொல்லு, வா அப்படின்னு கைப்பிடிச்சி எடுத்துட்டான் ரூமுக்கு. என்ன உனக்கு பிரச்சனை? இது என்ன? அது நடக்காதுன்னு தெரியும், சும்மா கற்பனையா. ஏன் நடக்காது? ஹே நான் வேர்ச்சன் இல்லைம்மா, கண்டவ கூட போனவன் சக்கடை, உனக்கு பிடிக்காது. யார் சொன்னா? நீ தானடி சொன்ன. ஆமாம் கஷ்டமாக தான் இருக்கும். கண்டவ கூட போனவன் தான் நினைக்கும் போது அப்படியே அருகருப்பாக ஆத்திரமாக வரும். அப்போது அடிப்பேன், திட்டுவேன், ஏன் இப்படி கடிப்பேன் அப்படின்னு நெஞ்சில் விழுந்து கடிக்கா. ஹே அப்படிங்கிறான். ஆமாம் அதெல்லாம் பொறுத்துக்க மாட்டியா என்ன? இதை கட்டிட்டல பொண்டாட்டி தானேண்ணா. அப்போ அதெல்லாம் பொறுத்துக்கோ. உனக்கு என்ன பிரச்சனை? டெம்ட் ஆகுதா? அப்போ என்ன எடுத்துக்கோ அப்படின்னு 2 கை நீட்டிட்டு நிற்கா. ஹே என்ன உளறிட்டுருக்க? போடி ரூமுக்கு போ அப்படின்னு தள்ளுறான். முடியாது. நான் எதுக்கு கல்யாணம் பண்ணேன்? எதுக்குன்னா எனக்கு பணி வேணும், என் ஹஸ்பண்ட் எனக்கு வேணும். சார் வருவீங்களா இல்லை நானாக எடுத்துக்கட்டுமா? ஹே என்னடி இப்படிலாம் பேசுகிற? என்ன நானாக வந்தால் கூட வேணாங்கிறியே. இப்படி ஒரு பொண்டாட்டி யார்டி வேணாம்பா? ஆனால் நான் இதுக்கு வேலை ஒன்று பேச விட்டா சரிப்பட்டு வருதுன்னு அப்படியே லிப்பில் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களா? அவன் அப்படின்னு பேசுறதுக்குள்ள மறுபடியும் நீங்கள் கிஸ் பண்ண அப்படியே அவனும் அதுக்கப்புறம் அந்த கிஸ்ஸை அவன் ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு பெட்டில் கொண்டு உங்களை தள்ளி உங்கள் காதுக்கிட்ட வந்து உனக்கு ஓகே வாடி அப்படின்னு கேட்குறான். ஓகே நம்ம தான் நீ கட்ட தாலியையும் பொண்ணையும் சுமந்துட்டுருக்கணும் அப்படிங்கிறீங்க. அவனும் இதுவே போதுங்கிற மாதிரி சாரிடி அப்படிங்கிறான். நானே தான் மறக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறீங்க. இதுக்கப்புறம் நீ மட்டும்தாண்டி எவளையும் பார்க்கக்கூட மாட்டேன். அதான் நேற்றே தெரிஞ்சிச்சு. எப்படி? எனக்கு நான் கையை கட் பண்ணி கொஞ்ச நேரத்தில் என்னை காப்பாற்றிருக்கீங்க. அப்படி பார்த்தா அப்போ எதுவும் இல்லை நடக்கலன்னு தானே அர்த்தம். ஹே இப்போ எதுக்கு அந்த பேச்சு அப்படின்ட்டு அவனும் இப்போ ஒரு இடமா அப்படியே கிஸ் பண்ண நீங்கள் அப்படியே மூன் பண்ணுறீங்க. அப்படியே தான் பேட் அப்படிங்கிறான். நீங்கள் அவனை அப்படிங்கிறீங்க. அப்படியே லவ் மேக்கிங் நடக்குது. அவனும் அப்படியே உங்கள் பக்கத்தில் படுத்துருக்க. நீங்கள் அவன் செஸ்ட்டில் சாஞ்சிட்டு இப்போ நீ ஓகேவா அப்படின்னு அவன் கண்ணை பார்த்து கேட்குறீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது வரைக்கும் வெறும் லெஸ்ட்டுக்காக தான் போனேன். இப்போ தாண்டி ஒன்றுஸாக நான் இதை அனுபவிச்சிருக்கேன். இது வரைக்கும் என்கிட்ட தான் எல்லோரும் ஒன்ஸ் மோர் கேட்பாங்க. இப்போது நான் கேட்குறேன். எதை அப்படின்னு பார்க்க ஒன்ஸ் மோர் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவங்கள இப்போ அப்படியே கிஸ் பண்ணி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறான். இப்படியே அவங்களோட லவ் மேக்கிங் அப்படின்னு நடந்துக்கிட்டே இருக்க நெக்ஸ்ட் டே மார்னிங் தேங்க் தான் ஃபஸ்ட் எழுந்திருக்கிறான். உங்களை அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு தேங்க்ஸ் டி அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணால் அவன் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு உங்களையே ரெஃப்ரெஷ் ஆக சொல்கிறான். அதுக்கப்புறம் கீழே வர ஜிமினோ என்ன மச்சான் ஓவராக சமாதானப்படுத்திட்டா போல தங்கச்சி அப்படிங்க. டே தங்கச்சியா அண்ணங்காரன் இப்படி தான் பேசுவியா அப்படின்னு சொல்ல ஆமாடா ஒரு அண்ணங்காரன் சிங்கிள் பையன் அவனை வச்சுக்கிட்டு நீங்கள் படுத்துகிற பாடு இருக்கே அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கா. சரி சரி இப்போ எப்படி இருக்கு நிலவரம்? ரொம்ப கலவரம். என்ன சொல்கிற? உங்கள் மாமனார் ஒரு பொண்ணு ஓடி போயிடுச்சின்னு சொல்லி 2வது பொண்ணை இப்போ அவனுக்கு கட்டி வைக்க போகிறாரு. வாட்? ஆமாடா ஹீரோ வரட்டும். ஆங்கிரி பேர்டு இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாளோ. ஹே ஆங்கிரி பேர்ட் இங்கே வா. என்ன உனக்கு ஒரு மேரேஜை லைவாக காட்டுறேன், அதை பாரு. மேரேஜை லைவாவா? யார் மேரேஜ்? வந்து பாரு தெரியும். இது இந்த ஏசிக்கு மேரேஜா?
யாரோட? நான் தான் இல்லையே. நீ இல்லைண்ணா அடுத்த பக்கம் யார் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உங்கள் சிஸ்டரோட ஆத்தி பாவம் என் தங்கச்சி. பாவம்மா ஏன் சின்னவர் இல்லையா? அவனே ஒரு சிடுமூச்சா. அப்போது நினச்சதான் என் ஆளுக்கு அவன் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, நம்ம தான் தப்பாக படிச்சுக்கிட்டோம் அப்படின்னு அவன் நினச்சிட்டு சரி ரிலாக்ஸ், அவங்க 2 பேத்துக்கு தான் மேரேஜ் பாவம் அடிக்கிற மாதிரி நீங்கள் சோகமாக உட்காந்து அந்த கல்யாணத்தை பார்க்குறீங்க. அவனும் சிரிச்சுட்டே பார்க்குறான். இங்கே ஜேகேஓ செம்ம காட்டில் அப்படியே உட்காந்துட்டுருக்கா. உங்கள் தங்கச்சி அப்படியே கூட்டிகிட்டு வராங்க. அவங்களோ ஐயோ இந்த ஆளை நான் லவ் பண்ணதான், ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கல்யாணம் நடக்கணுமா? நானும் எவ்வளோ புலம்பிட்டேன் கல்யாணம் வேணான்னு, கேட்க மாட்டேங்கிறானே சிடுமூஞ்சி. ஐயோ அப்படின்னு வாய்ந்துட்டே வந்து அப்படியே உட்கார. தாலி கட்டுறவன் அப்படியே செம்ம காண்டில் இதுக்கு தானே ஆசைப்பட்ட, இதுக்கப்புறம் நரகம் அப்படி இருக்குன்னு பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கட்ட. அவ்வளோதான், அவள் உடஞ்சே போயிடறா. இங்கே நீங்களோ என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி என் அப்பா ஏன் இப்படி பண்ணார் அப்படிங்கிற மாதிரி. உங்கள் அப்பா இப்படி தான் சொன்னல, துரோகி, கூட இருந்த நண்பனுக்கே துரோகம் பண்ண வந்தானே, பெத்த பொண்ணை ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உங்கள் அப்பா நான் மாதிரி ஆளாக தான் நல்லவங்க, எங்களை மாதிரி ஆளுங்க தான் கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரி புலம்பிகிட்டு இருக்கான். இவன் வேறு ஆடிட்டு நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்துருங்க. இப்படி உங்கள் டேஸ் நீங்கள் உங்கள் அப்பாவோ வீடோ எதையுமே யோசிக்கலாம், தயங்கூடயே செட்டில் ஆகிட்டீங்க. என்னடி எங்கேயே செட்டில் ஆகிட்டா அப்படிங்கிறான். வேறு என்ன பண்ணணும் அப்படிங்கிறீங்க? என்னாலும் போலீஸ் மூளை தப்பிச்சு போன்னு சொல்லலையா? இல்லையே, நான் ஏன் தப்பிச்சு போகணும்? பாரா பொண்டாட்டிக்கு எம்எல்ஏ அவ்வளோ அக்கறையா அப்படின்னு கிட்ட வரான். இப்போ என்ன இருக்காதா, என் பர்சன் எனக்கு அவ்வளோ பிடிக்குமே அப்படின்னு அப்படியே நீங்கள் அவன் ஷர்ட்டை பிடிச்சி எடுத்து அவன் லிப்பில் கிஸ் பண்ண. எப்படியா மயக்குடி ஆங்க்ரி பேட், எப்போ ஓடுவேன்னு சொல்லிட்டாச்சு போ, கொஞ்சம் மனசு தேதிக்கு பார்க்குறேன். உங்களையும் கூட்டிகிட்டு தான் போவேன். நடக்காத காரியம்டி. நடக்கும், பார்க்கலாம். அப்போ ஏதோ திட்டத்தோடு தான் வந்திருக்க. அப்படிலாம் இல்லை. ஆனாலும் என்ன உன்னால் இந்த வாட்டி ஏமாற்றவே முடியாது. நான் ஏமாற்ற போகிறேன்னு சொல்லவே இல்லையே. உங்களே அப்படியே குருன்னு பார்க்குறான். நீங்கள் அவனையும் அப்படியே ஊற்று பார்க்க, இவளை எப்படியே பார்த்துருந்தா வேலை காக்காது அப்படின்ட்டு அவன் அப்படின்ட்டு நகர்ந்து போயிடுறான். நீங்கள் எத்தனை நாளைக்கு இப்படி ஓட போகிற, சீக்கிரமே எல்லாத்தையும் சரி பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டு இப்படியே கொஞ்சம் டேஸ் போக நீங்கள் சடனாக ஒரு நாள் கோவமாக உட்காந்துருக்க. என்னாச்சு அப்படின்னு ஜிமின் வந்துக்காரான். நீங்கள் அப்படியே தீயாமல் உரைக்கிறீங்க. தயங்க ஐயோ, அவளுக்கு திரும்பவும் வேதாளம் முருங்க பறையிடுச்சு. என்னடா ஆச்சு மச்சான், என்ன பண்ணேன் சிஸ்டர்? நான் எங்கே பண்ணேன், அவன் தான் என்னை நல்லா வச்சு பண்ணுறான். ஆனால் ஒன்று மச்சான், அவள் நம்மக்கிட்ட சிக்கலை, நம்ம தான் அவகிட்ட சிக்கியிருக்கோம். இதை நம்பலா? சாரிடா, நான் தான் அவகிட்ட சிக்கியிருக்கேன். இப்போ என்னம்மா ஆச்சு? நேற்று எவ்வளோ கால் பண்ணுறா, கேட்டால் அது அப்பப்போ வருவா அப்படின்னு சொல்கிறான். உனக்கா? அப்படி எதுவும் இவன் கான்டாக்டில் வச்சுக்க மாட்டானே. எனக்கு இல்லைடா, ஃப்ரைடேக்கு கால் பண்ணியிருக்கா, அதுக்கு கத்துறா. ஐயோ, இதுக்கு தான் எந்த பொம்பளை சகவாசமும் வேணான்னு சொன்னா கேட்டியா நீ? ஒரு டைம் ஒருத்தி அப்படின்னு இப்போ எத்தனை பேர்? நீ வேறு ஏன்டா பற்ற வச்சு போடுற? அப்போது அத்தனை பேரோட இருந்திருக்க நீ. இப்போ என்னடி பண்ணணுங்கிற? எனக்கு ஒன்று பார்க்க ஆத்திரமாக வருது. இந்த கருமத்துக்கு தான் வேணாண்ட கேட்டாளா? வலா வந்தா என் புருஷன்டா, இப்போ ஓன்னு கத்துறா. இப்போ என்னடி அத்தனை பற்றியும் போட்டுருமா? டேய், எவன் கூட படுத்தாலோ எல்லாத்தையும் கூப்பிட்றா, அத்தனை பற்றியும் போட்டுடலாம் அப்படின்னு தேங்க்ஸ் அல்ல ஜிமினா. மீண்டுமா அப்படின்னு பார்க்குறான். அடைச்சி அந்த போடுறத சொல்லலடா, போட்டு தள்ளுறத சொன்னேன். அப்படின்னு நீங்கள் பயப்பட. என்னடி உனக்கு தான் அதை நினப்பாவே இருக்குங்கிற, அவளுங்க கூட படுத்த வேணாம் என்னை திட்டிக்கிட்டே இருக்க. அப்போ அவங்களாம் போட்டால் இந்த உலகத்திலே என்ன என் கூட இருந்தவ நீயா மட்டும்தான் இருப்ப, கடைசியாக இருந்தவளும் நீயா மட்டும்தான் இருப்ப. என்னை யாருமே பார்க்கலல்ல, அப்போது உனக்கு ஓகே தானே? இதை தானே கேட்டு டெய்லி சண்டை போகிற. இந்த உடம்ப அவள் பார்த்துருப்பாள அப்படின்லாம் கேட்குறல. இப்போது நீ மட்டும் தானே பார்த்துருப்ப, எல்லாரையும் போட்டுட்டா போயா லூஸு, அதுக்காக எல்லாத்தையும் கொல்ல போகிறானா? அவன் தான் மென்டல் வளர்றான்னு, நீ எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு ஜிமினை பார்த்து சொல்ல. இப்போ புருஷனுக்கு முன்னாடிக்கு என்ன பிரச்சனை, போடுறதா போட வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் குழம்பி போய் உட்காந்துருக்கான். இப்படியே தான் உங்களோட டேஸ் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. தயங்க உங்களை குறுகுன்னு பார்த்துட்டு என்ன இப்போ வரைக்கும் எந்த ஒரு ரியாக்ஷனையும் காணும், சரியில்லையே, இந்நேரம் ஓடுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி தான் சுற்றிட்டு இருக்கான். நீங்களும் அமைதியாகவே தான் இருக்கீங்க. கொஞ்சம் டேஸ் இப்படியே போக சடனாக ஒன் டே தயங்க அப்படியே வந்து பார்த்தல, உன் புத்தியை காட்டிட்டல அப்படின்னு வந்து அப்படியே கன்னோட நிற்க. என்னாச்சு அப்படிங்கிறீங்க? நீ கொடுத்த இன்ஃபர்மேஷன் படி உங்கள் அப்பா எங்களோட எல்லா இடத்தையும் சரண்டர் பண்ணிட்டான். இப்போ நான் அவங்ககிட்ட சரண்டர் ஆகணும், அதானடி ஐடியா? அது எல்லாத்தையும் நான் சொல்கிறத நீ சொல்கிறது இதுக்கு மேலே நான் கேட்க மாட்டேன். 1 to 1 உங்கள் அப்பா அந்த துரோகியா இல்லை நானான்னு பார்த்துறோம். தேங்க வேணாம், நீ அவசரப்பட்டு வார்த்தையை விடுற. என்ன உங்கள் அப்பா நான் சொன்னது வலிக்குதா? நீயும் துரோகி தானே? நான் துரோகி தான். சரி இந்த சீன்லாம் வேணாம், போ
இப்போ உங்கள் அப்பா வந்துடும், அவனை கூட நீ போ, என்னால் இந்த விட்டு வர முடியாது. தயாங், நீ வந்து தான் ஆகணும். என்னால் முடியாதுடி, நான் தான் இங்கே கிங், என்னால் இங்கேருந்து வர முடியாது அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, இவனுக்காக கூட வர மாட்டியா? எதஸ் அப்படின்ட்டு இப்போ அவன் கையெடுத்து அவங்க வயிற்றுல வச்சு, ஐ திங்க் ஐ எம் ப்ரெக்னென்ட், நமக்கு பாப்பா வரப்போகுது, வி ஆர் கோயிங் டு பி பேரண்ட்ஸ் அப்படின்னு அப்படியே அழுதுகிட்டே சொல்ல, தேங்க ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணா கீழே போட்டு பக்கத்தில் அப்படியே மண்டி போட்டு உட்காந்து அவங்க வயிற்றில் அப்படியே முகம் போதுச்சு. என் குழந்த வர்றது கூட எனக்கு சந்தோஷமாக இருக்க முடியலடி. ஏன்டி இப்படி என் வாழ்க்கையில் வந்து என்னை சாவடிக்கிறீங்க? எங்கள் அப்பனுக்காக நான் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினச்சா நீ வந்து நின்ன. உன்னை என்னால் எதுவும் பண்ணவும் முடியல. ஆனால் உங்கள் அப்பனை உன்னை பார்க்க மேலே உங்கள் அப்பனை இப்போ தாண்டி வருது, அந்த ஆள் பண்ண துரோகம் தாண்டி நம்புக்கு வருது. என்னால் முடியாது. ஒரே ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன், உங்கள் அப்பனை நான் ஒன்றும் பண்ணலை. ஓ, என் குழந்தையோட நீயும் உங்கள் அப்பனை போயிருங்க. நான் இங்கேருந்து எப்படியோ போகிறேன். என் லைஃப்பில் இனிமேல் எனக்கு திரும்பி வந்துடாது. முடியாது அடிட்டா. நீங்கள் இப்போ அப்படியே தயங்க. என்னடி ஓவரா, கொஞ்சம் விட்டால் போதும், ஓவராக பண்ணுவியே. ஒழுங்காய்க்கிறது கிளம்பு. போலீஸ் ரவுண்டப் பண்ணால் இங்கே நீங்கள் இருக்கிறது சேஃப் இல்லை, கிளம்பு அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி வெளியே தலை வரான். முடியாது அப்படின்னு நீங்கள் உள்ளே நிற்க. ஜிமினோ அப்படியே தலையில் அடிச்சுக்கிட்டு, என்னடா நடக்குதுங்க, நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாடா. ஏன் தயாங், நீங்கள் வந்தது மாஃபியாவா மாறவா? யாருக்கு தெரியும், சின்ன வயசுலேயே தூக்கிட்டு வந்துட்டானுங்க. இங்கே தான் இருக்கேன். எங்கள் அப்பா தான் இன்ஃபார்மராக வந்தாரோ. அதுக்கப்புறம் என்னால் என்ன பண்ண முடியும்? மாற முடியும், மண்ணா கட்டி முடியும். மூட்டு போடி, எரிச்சல் கலப்பாமல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்கும்போதே அங்கே போலீஸ் ரவுண்டு போயிடுச்சு. ஜிமின் போச்சு, நம்மளும் மாட்டணும். என்னடா இவங்க அப்பன் தான் வருவான், என்ன எதை வேணாலும் பண்ணிட்டோம். இங்கே பாருடி, உனக்கு கொடுத்த வாக்குறுதி தான், இவன் மேலே ஒரு துளி எதுவும் படக்கூடாது. அதெல்லாம் என் அப்பா எதுவும் பண்ண மாட்டார். ஆனால் அவங்க அப்பா நொட்ட மாட்டான், அப்படியே ரொம்ப நல்லவன். போதும் தயாங்க, நிறுத்துங்க சொல்லிட்டு இருக்கும்போதே உங்கள் அப்பா கன்னோட எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு உள்ள வர்றாரு. என்ன கிளவா, ஒன்று தான் நீ இருக்க நேரம் 1 to 1 பார்க்கணும் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டதேன். நீயே வந்துட்டு அந்த சிங்கத்தோட கோட்டைக்கு. பட் என்ன பண்ணுறது, இப்படி ஒரு ஆளை உள்ளே அனுப்பிச்சிட்டு நீ அவள் பின்னாடி வருவேன் நான் எதிர்பார்க்கல. இப்போ இவளை மீறி என்னால் எதுவும் பண்ண முடியாது. அந்த தைரியத்தில் இந்த கிழட்டு சிங்கம் என்னை பார்க்க வந்துருச்சு. ஆமாம் மருமகனே, உன்னை பார்க்கவே தான் வந்திருக்கேன். நாடி மருமகன்லாம் சொல்கிறான், காமெடி பண்ணிகிட்ருக்கான் அவங்க அப்போ. வாயை மூடுறீங்களா, கொஞ்சமாவது மரியாதை கொடுங்க. என்ன கமிஷனருக்கே கொடுக்க மாட்டேன், உங்கள் ஒப்புன்னு கொடுத்துருவேண்ணா? ரெண்டும் ஒன்று தான், எவனுக்கும் கிடையாது. எங்கள் அப்பனை நிறுத்துடா போதும் அப்படின்னு நீங்கள் சொல்ல, எது டாவா பின்ன நானும் சொல்லிட்டே இருக்கேன், ஊரை பண்ணுறது போதும், மித்ததெல்லாம் நம்ம இடத்துல பேசிக்கலாம், எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டானோ. அப்படியே தயாங்கோ, எனக்கு உங்கள் அப்பனை காலி பண்ணுற ஜிமின் மேலே மட்டும் கை வைக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. ஜிமினோ ஒன்றை தானே சுற்றி வாங்கினா அவங்க அப்பனை போடக்கூடாது, நீ கேட்டா இல்லை அப்படின்ட்டு அவன் அப்படியே கண்ணை ரைஸ் பண்ண. அதுக்குள்ளே மற்றவங்களெல்லாம் கொண்டு போய் உள்ளே ஏற்றிட்டு உங்கள் அப்பா அப்படியே உங்கள் பக்கம் போகலாமாம்மா அப்படிங்கிற மாதிரி பார்க்க, தயாங்கும் ஜிமினும் என்னோட நடக்குது அப்படிங்க பார்க்க, போகலாம் டேட் அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படின்னு நீங்கள் தயாங் கையை பிடிக்க, தயாங்க ஜிமினையும் பிடிச்சி எடுத்துகிட்டு இப்போ அப்படியே உங்கள் அப்பாவோட காரில் நீங்கள் நான் 3 பேர் பின்னாடி உட்கார, அவர் முன்னாடி ஜீப்பில் ஏறிக்கிறாரு. ஸோ கார் மூவ் ஆகுது. என்ன நடக்குது? ஏன் எங்களுக்கெல்லாம் விலங்கு போடலையா? ஹே, நம்மளாம் பெரிய மாஃபியா தானடா, என்னடா நம்மளெல்லாம் வந்து இப்படி அரெஸ்ட் பண்ணிட்டு கொடுக்குறாங்க, சே அவமானம் அப்படின்னு ஜிமின் ஒரு பக்கம். நீங்கள் ஏன் உள்ளே தள்ளணுமா, லாக்கப்பில் உள்ள நிற்கணும் ஆசையாக நான் அதுக்கு தானே வந்தார் உங்கள் அப்பா. வாயை மூடுறீங்களா, போதும் ரொம்ப பேசிட்டிங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கமிஷனர் ஆஃபீஸ் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அங்கே எல்லாத்துக்கும் உண்மை தெரிஞ்சு இந்த நியூஸ் அதுக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஸோ அங்கே வந்து எல்லாம் நிற்கிறாங்க, மீடியாஸ் பர்சன்ஸ்லாம். அவங்கக்கிட்ட அவங்க அப்பா என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிற பக்கம், இவங்க 2 பேர் தான் சீக்ரெட் ஏஜென்ட்ஸ், இவ்வளோ நாள் அந்த குரூப்பில் உள்ளேயே இருந்து அவங்களெல்லாம் அந்த கும்பலை பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணவங்க. இவங்களுக்கு மேலே இன்னும் ஆளுங்க இருக்காங்க, அவங்களையும் சீக்கிரமே பிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்க, இவங்க 2 பேத்துக்கு செம ஷாக்கு. என்னடா நடக்குது அப்படின்ட்டு. ஆனால் ஜிமினி தயாங்கி மூஞ்சியை காட்ட விடல, 2 பேத்தையும் உள்ளே கூட்டிகிட்டு போயிடாங்க. நீங்கள் தான் உள்ளது. ஹே, உங்கள் அப்பா நியூஸ் கொடுத்தாலும் சரி, அதேண்ணா எங்கள் முகரக்கட்டையை காட்டாமல் அவன் மட்டும் நியூஸ் போட்டுட்ருக்கான், சும்மா பேருக்கு எங்களை யூஸ் பண்ணிக்கிறாரா? வாயை மூடுறீங்களா, இன்றைக்கு பற்றி போதா பாரு. இப்போ கொண்டு போய் உங்களை நிறுத்தணும்னா சரிப்பட்டு வராது. ஏன்னா ஜிமினுக்கு அடுத்ததாக ஒரு பெரிய மிஷன் இருக்குது. என்ன சொல்கிற? நடிக்காதீங்க ஜிமன், நீங்கள் அண்டர் கவர் போலீஸாக தானே இருக்கீங்க, அது இவருக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். எது எனக்கு தெரியாதா? இவன் என்னைக்கு வந்தானோ அன்றைக்கே கண்டுபிடிச்சிட்டேன். மச்சான் நீ சொல்லாட்டி எனக்கு தெரியாதடா, கூடவே இருக்க நல்ல மாதிரி. அப்புறம் அவரோட மிஷன் அவருக்கு முக்கியம், அதுக்கு அவர் போய் ஆகணும். இவனை விட இன்னும் பெரிய ஆள் இருக்கான்ல அவனை. ஹே என்னம்மா, இவனுங்களை பிடிக்கிறதுக்கு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து போனோம், இப்போது அவ்வளோ பெரிய ஆள் டண்டனக்கா டான், அவனை பிடிக்க என்ன மட்டும் தனியாக அனுப்புறீங்க மச்சான்? இப்படி நீ கழட்டி வர்றது நியாயமே இல்லை. நான் மட்டும் எப்பட்றா தனியாக? ஹே பயப்படுறியா என்ன அடி தயங்க கேட்க?
சும்மாட மச்சான். ஓகே, உங்களுக்கு இப்போ தான் கல்யாணம் இருக்குது, நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்தது அவனை நான் பார்த்துக்கிறேன். இந்த மிஷன் எனக்கு ரொம்ப முக்கியம். உங்கள் அப்பாவை பற்றி எனக்கு நல்லா தெரியுமா? இவன்கிட்ட எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ணேன், இவன் தான் புரிஞ்சுக்கல. சரி, அவனா புரிஞ்சுக்கிற விட்டேன். அதுக்குள்ளே தான் அவங்க அப்பா என் பொண்ணு வரா பார்த்துக்கோன்னு சொன்னார். சரிண்ணா இவன்கிட்ட ஏதோ நான் பாதுகாக்கலான்னு பார்த்தா கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. அட பாவீங்களா அப்படிங்கிற மாதிரி தயங்க பார்க்க நீங்கள் இப்போ தான் உங்கள் அப்பா பற்றி சொல்லிங்க. ஆக்சுவலி உங்கள் அப்பா வந்துட்டு எவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பாரு அவங்க அப்பாவை காப்பாற்ற. பட் அவங்க அப்பா தான் சொல்லிப்பாரு, இல்லைடா நான் இங்கே இருந்துக்கிறேன், இதுக்கு மேலே நீ ஏதாவது பண்ண போய் உன்னையும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் கஷ்டமாக போயிடும், என் உயிரோட முடியட்டும், இவனுங்களை கூண்டோடு பிடிக்கணும், அதுக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும் பத்தாது, இன்னும் நான் கேதர் பண்ணி தர முடிஞ்ச அளவுக்கு தரேன், எனக்கு என்ன நடந்தாலும் நீ மட்டும் யாருங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடாது இவனுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே பசங்க இருக்கனால பிள்ளைங்களை பார்த்துக்கோ, நான் இல்லாட்டி நீயாவது பார்த்துக்கோன்னு சொல்லியிருப்பாங்க. தயாங்கையும் ஜேகேவியும் ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கணும்னு நினச்சிருப்பாரு. பட் தயாங்க தூக்கியிருப்பாங்க. ஸோ அதனால் அவரால் எது படிக்க முடியாது. தயாங்க கண்டுபிடிக்க அவரும் ட்ரை பண்ணியிருப்பார். பட் கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்காது. அதனால தான், அதுவும் இல்லாமல் எப்படியும் தயாங்க கொண்டு வரணும்னு தான் நினச்சி தான் ஜிம்மினை அவராக தான் அனுப்பியிருப்பார். ஸோ இதெல்லாம் இப்போ சொல்கிறீங்க. அது மட்டும் இல்லை, ஜேகேவை நல்லபடியாக, தயாங்கோட தம்பி தான் ஜேகே. ஸோ ஜேகேவை நல்லபடியாக படிக்க வச்சு அவனை வந்து ஏசிபி ஆக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்க 2 பேத்தையும் அவங்க சித்தப்பா சின்னதுலேயே தூக்கிட்டு போய் அவங்களுக்கு குழந்தை இல்லை நாங்கள் வளர்த்துக்கிறோன்னு சொல்லி, இது வந்து இந்த பிரச்சனைக்கு காரணமே வந்துட்டு தயாங்கோட சித்தப்பா தான். அவங்க அண்ணனுக்கு வந்து தெரியாமல் தான் பண்ணியிருப்பார். ஸோ அவர் தெரிஞ்சு தான் அவர் கும்பலுக்குள்ளே போய் எப்படியாவது வந்து எல்லாத்தையும் காப்பாற்ற நினச்சிருப்பார். பட் அண்ணன் வந்து என்ன இருந்தாலும் போலீஸு, அவன் இப்படி தான் இருப்பான் அப்படின்ட்டு தெரிஞ்சு அண்ணனையே போட்டு தள்ளிட்டு அவன் 2 பசங்க பிள்ளைங்களையும் வந்து போட்டு தள்ளிடுவேன்னு சொல்லி மிரட்டினால அவங்க அப்பாவும் வந்துட்டு அப்படியே ஆஃப் ஆகிருப்பார். வேறு வழி இல்லாமல் இருந்தாலும் அண்டர் கவராக அவர் வேலை பார்த்துட்டு தான் இருந்திருப்பார். ஸோ இதெல்லாம் சொல்கிறீங்க, உங்கள் அக்கா தங்கச்சிக்காக தான் அவர் இதெல்லாம் பண்ணது. அவங்களுக்கு இப்போ வரைக்கும் உங்கள் சித்தப்பா தான் அப்பான்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உண்மை தெரியாத வரைக்கும் எதுவும் பண்ண முடியாது. அதான் ஷிட், நான் உங்கள் அப்பாவே ரொம்ப தப்பாக நினச்சிட்டேன்டி. ஆனாலும் அங்கே என்னை எவ்வளோ படுத்துனா எனக்கு தெரியுமாடி. எங்கள் அப்பா இன்ஃபார்மர் அப்படிங்கிறனால என்னை நம்பவே மாட்டானுங்க. அந்த குரூப்லேயே தான் வளர்ந்து சின்னதுலேருந்து ஒருவேளை சாப்பாடு தான் இவ்வளோ கஷ்டம். அதனால் எனக்கு அப்போ என்னது உங்கள் அப்பா மேலே கோபம். அது நானாக வளர்த்துக்கிட்டதில்ல, என்னை வளர்த்து விட்டது. இந்த மாதிரி ஒரு நிலைமை காரணமாக அவங்க தான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா மேலே விதைச்சிட்டானுங்கடி. அதுதான் இப்போ அப்பா அப்படியே உங்கள் அப்பா உள்ள வராரு. என்னம்மா சொல்கிறாரு மாப்பிள்ள? மாப்பிள்ளையாப்பா நீங்களே கேளுங்க. சாரி அங்கிள். இட்ஸ் ஓகே, நான் தான் சாரி கேட்கணும். இத்தனை நாள் உங்களை அங்கே விட்டு வச்சதுக்கு மன்னிச்சிருங்க. நான் அப்போவே காப்பாற்றிருக்கணும். என் ஃப்ரெண்டு கொடுத்த வார்த்தையை இப்போயாச்சும் காப்பாற்றிட்டேன்னு மன நிம்மதியாக இருக்குது. சாக்க போகிறதுக்குள்ளே செய்யணும்னு நினச்சேன், செஞ்சுட்டேன். ஐயோ அங்கிள், நான் தான் உங்களை தப்பாக புரிஞ்சுட்டு. இட்ஸ் ஓகே மாப்பிள்ள, யாருமே அந்த இடத்துல இருந்து அப்படி தான் நினைப்பாங்க. அப்புறம் ஜிமன், உன்னோட அடுத்த மிஷன்? எஸ் சார், அடுத்தது உடனே கிளம்புறேன். அதுக்கு முன்னாடி இவங்க கல்யாணத்தை முடிச்சுட்டு போகலாம். கல்யாணமா அப்படின்னு ஜிம்மி ஆல்ரெடி வயிற்றில் குழந்தைய கொடுத்துட்டான், இவர் வேறு இப்போ கல்யாணம்னு. என்ன கமிஷனர் அங்கிள் அடிக்கடி கூமுட்டை ஆயிடுறீங்க அடிக்கிறவர் அவன் பார்க்க. என்ன நினைக்கே தெரியுது, இவர் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டார் தானே? ஆமாம் அங்கிள், எப்படியும் ஹீரா சொல்லியிருப்பா. ஸோ அதான் தாத்தாவாக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரடியாக ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா நல்லா இருக்குமே தான். ஐயோ இதையும் சொல்லிட்டு அடிக்கிற மாதிரி தயாங்க. அது சாரி அங்கிள். இட்ஸ் ஓகே மாப்பிள்ள, பரவாயில்ல. என்னைக்கா இருந்தாலும் என் பொண்ணுக்கு நீ தான் இப்போயோ முடிவு பண்ணிட்டேன். உன் லைஃப்பை காப்பாற்ற நினைக்கும் போதே இப்படி ஒன்றையும் நான் நினச்சது தான். என் பொண்ணை அன்றைக்கி கடத்துறதுக்கு பிள்ளையா சொல்லி போட்டதே நான் தான். வாட்? நான் தான் அவகிட்ட சொன்னேன். அடா பாவீங்களா, குடும்பமே நல்லா வருவீங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பார்க்க. சரி, அடுத்ததான் அவங்க 2 பேத்துக்கு சீக்கிரம் மேரேஜ் பண்ணலாம். அதுக்குள்ளே என் பேரன் வந்துட போகிறான் அவசரப்பட்டு. அவன் அப்படியே தயாங்க ஷோ அங்கிள் அப்படின்னு ஷையாக நீங்கள் வெக்கப்படுறியா? ஓடி என்கிட்ட அப்படின்னு இப்படி ஒரு வழியாக ஜாலியாக பேசி இப்போ வரைக்கும் தயாங்க வந்துட்டு ஒரு அண்டர் கவர் போலீஸாக மட்டும் வெளியில் சொல்லிக்க நேம் மட்டும் தான் தெரிஞ்சுருக்கோம். அவன் யார் என்னன்னு ஜிமினை பற்றியும் எந்த ஒரு இதுவும் ஃபோட்டோவும் இப்போதைக்கு வேணாம். அவங்க யாருங்கிறத நாங்கள் சொல்கிறதோடு நிறுத்திக்கிறோம். ஃபோட்டோஸ்லாம் காட்ட முடியாது, பிகாஸ் நிறைய மிஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி முடிச்சனால அவங்க யார் என்னன்னு யாருக்கும் தெரியாது. பட் அவங்கள பற்றி கேள்விப்பட்டதும் செம்ம கன்னில் இருக்காங்க. அதுவும் சித்தப்பானா அதுக்கு மேலே கொதிச்சு போயிருக்காரு. எனக்கு தெரியும், அவனுங்க 2 பேத்தையும் போடாம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி செம்ம கேனில் இருக்காரு. அவங்க அப்பாவே மறுப்பு செய்தி, என் பொண்ணு வந்துட்டு ஓடி போனது இவரோட தான், இவரை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறனால அவர் இந்த மாதிரி ஒரு மிஷனில் இருந்தனால அது முடிச்சுட்டு வர வெயிட் பண்ண சொன்னாங்க. நான் தான் கேட்கல, உடனே கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னனால என் பொண்ணு கோச்சிட்டு போயிட்டா. இப்போ வந்துட்டாங்க, நானே மனசு வந்து இவங்க 2 பேத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிலாம் நியூஸ் போட்டு இப்போ வந்துட்டு 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆக போகுது. ஸோ மேரேஜ்க்கு எல்லாத்தையும் இன்வைட் பண்ணியிருக்கா. ஜின்னோ அவரோட ஒய்ஃபை, அதாவது போன டேஞ்சரஸ் போலீஸில் உள்ள ஹீராவும் அவருக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. ஸோ பேபி கேர்ளோட அப்படியே வராங்க. உனக்கு யாருமே இல்லைன்னு சொன்னேன். நான் எங்கே யாரும் இல்லைன்னு சொன்னேன். எனக்கு அப்பா அம்மா தான் இல்லைன்னு சொன்னேன், அவங்க தான் இறந்துட்டாங்கன்னு சொன்னேன். யாரும் இல்லைன்னு நான் இப்போ சொன்னேன். இப்படி பணம் அது மாதிரி ஒரு அண்ணன் இருக்கான்னு சொல்லவே இல்லை. என்ன நக்கலை அப்படின்னு ஆரம் வந்து கழுத்தப்படி சாரி வச்சா. சும்மா எல்லாமே ஒரே பேட்ச் தான். ஜேஹப்போ எப்படிடா இருக்கா அப்படின்னு ஹீரோவை பார்க்க. ஆனால் நல்லா இருக்கா. ஆக்சுவலி மிதுன், மித்ரன், ருத்ரன் இவங்க 3 பேரும் பிரதர்ஸ். மிதுனோட
பொண்ணு தான் நம்ம ஹீரா போன டேஞ்சரஸ் போலீஸில் பார்த்த ஹீரா. அவங்க அப்பா வந்துட்டு அப்பா அம்மா தான் உயிரோட இல்லை. அவர் வந்துட்டு பெரிய ஜேர்னலிஸ்ட், அவர் பொண்ணும் அதே ஜேர்னலிஸ்ட் ஆகணும்னு நினச்சிருப்பாரு. அவங்களுக்கு லேட்டாக பிறந்தவ தான் ஹீரா. ஸோ அவங்களோட தம்பி வந்துட்டு மித்ரனோட பசங்க தான் 2 பேர், நம்ம ஆரமும் ஜெய்ஹோப்பும். அவங்க 2 பேரும். அவர் ருத்ரன் இப்போ வந்து நம்ம கமிஷனர், அதாவது உங்கள் அப்பா, இதில் இருக்கிற உங்கள் அப்பாவோட பேர் தான் ருத்ரன். அவர் பொண்ணுங்க தான் நீங்களும் உங்கள் சிஸ்டரும். ஸோ இந்த 3 பேர் அனந்தமிங்கன்னா ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ ஆரம் ஜெய்ஹோப்போ உங்களோட பிரதர். ஸோ அவளும் உங்களுக்கு சிஸ்டர் தான். ஸோ வந்திருக்கோம். இப்போ தான் ஃபேமிலியை பற்றி ஜின்னுக்கு தெரியுது. அட பாவத்தை இவ்வளோ பெரிய குரூப்பில் நான் மாட்டிக்கிட்டேனே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். ஆமாம் மச்சான், உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுல, ஒய்ஃப் கூட கன்சீவா அப்படின்னு ஆரம்பிட்டு கேட்க, டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அப்படியே மூஞ்ச டல்லாக வச்சுட்டு சொல்லிட்டாங்கிற. ஜெயோப்ட என்னடா ஆச்சு, ஏன்டா நல்ல நாளாக தான் அதை ஞாபகப்படுத்துகிற, அது ஒரு பெரிய கதை அடுத்தடுத்துல வரும். ஓகே மச்சான், சரி நான் போய் கல்யாணம் அப்படியே பார்த்துட்டு வரேன். ஹாய் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கை கொடுக்க, நீ தானா அது யாரை தூக்க சொல்லி என்கிட்டே சொன்னது அப்படின்னு கையை பிடிச்சி முடியும். டே கையை உடச்சிடாதரா, ஏன்டா அப்படி படுத்துறீங்க எல்லாரும், அது அவர் சொல்லி தான் பண்ண, இவ்வளோ அப்பனும் பொண்ணும் சேர்ந்து என்ன வெண்ட மாட்டி விட்றாங்களே, சரியான இன்டர்நேஷ்னல் சைக்கோவாக இருப்பான் போல் அப்படின்ட்டு எம்மாடி கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நீயும் சொல்லவே இல்லையே இவளோட தங்கச்சின்னு, நீங்கள் கேட்கவே இல்லையே சுத்தம். ஆமாம், உனக்கு இன்னும் தங்கச்சி இருப்பாளே, அவள் கூட இப்போ காலேஜ் படிச்சிருக்கா அப்படின்னு சின்னப்பா வாயெல்லாம் பல்லா கேட்க, அவரோட ஒய்ஃபோ என்ன நான் பார்த்துட்டு உனக்கு அப்படி மண்டையில் ஒரு கொட்டு. அடியே ஏன்டி கொட்டினேன், சும்மா தாண்டி கேட்டேன், அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எது என்னடா இது, இப்போ தானே காலேஜ் சேர்ந்துருக்கா, அதுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி வச்சுக்க, ஹார் அவளை கட்டியிருந்த புக்னேவா அப்படின்னு சொல்லி கேட்க, இதோ வரானே அவன் தான் அப்படின்னு ஜேகே அப்படியே கிராஸ் பண்ணி போக, எதை இந்த பார்ட் டைம் பைத்தியமா, ஏமா உங்களுக்கெல்லாம் கட்டிக்கிறதுக்கு வேறு ஆளே கிடைக்கலையா, இந்த லூசு குடும்பத்தில் போய் மாட்டுவீங்க அப்படின்னு வந்து கேட்க, அப்போ அப்படியே தயாங்க என்னடா சொன்ன அப்படின்னு மறைக்க, ஐயோ சுகா வந்துட்டான் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படின்னு சொன்னதும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒய்ஃபோட இவ பொருத்தி அப்படின்ட்டு குடுக்கணும் ஓடி போய் சின்ன பாய்ப்பா சுகாக்கும் அவன் ஒய்ஃபுக்கு நடுவில் நிற்க, ஏனே இன்னும் நீ திருந்தலடா, ஒரு குழந்தையே பிறந்துருச்சு, குட்டி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுகா தூக்க, அப்புறம் உன் மிஷன்லாம் எப்படி போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கு, சீக்கிரமே முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. 2 லேடிஸ் வராங்க, வேறு யாரும் இல்லை, ஆரம் ஒய்ஃபும் அவனோட சிஸ்டர் அவன் தான். 2 பற்றி அப்படியே ஒரு மார்க்கமாக பார்க்க, ஆரம் ஒய்ஃபோட அவங்க கூட இந்த அவங்க சிஸ்டர் அப்படியே சுகாவை ஒரு மாதிரி முறைக்கிற மாதிரி பார்த்து, ஏன்டா ஒன்றை முறைக்கிறா, அது ஒரு தீர்க்க முடியாத கணக்கு, சீக்கிரமே தீர்த்துருவேன் அப்படின்னு சுகா சொல்ல, என்னமோ போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து ஜினோப்பா அப்படியே நான் வந்து வரேன். இந்த பக்கம் ஜிமினோ அப்படியே இப்போ பார்த்து அப்படின்னு ஒருத்தங்க கீழே உள்ள போகிறவங்களா அப்படியே பிடிக்கிறான். வேறு யாரும் இல்லை, சுகாவோட சிஸ்டர் தான். பின்னாடி வந்தவங்க பார்க்காம ஜிமின் மேலே இடிச்சு கீழே விழுக்க போக அப்படியே ஹிப்போட ஹோல்ட் பண்ணி அப்படியே பார்த்து அப்படின்ட்டு அப்படியே கண்ணு 2 பேரும் ஒரு நிமிஷத்தில் ஐ கான்டாக்ட், அப்படியே ஒருத்தர் வெளியே ஒருத்தர் பார்த்துட்டே சின்ன என்ன நடக்குதுங்க அப்படிங்க, இவன் ஒருத்தன் ரொமான்ஸ் பண்ண விட மாட்டானே அப்படின்னு சாரி அப்படின்னு சொல்லிட்டு நகர, பார்த்துமா அப்படின்னு சொல்லிட்டு ஜினோப்பா நகர. இப்போ அவள் ஓடிடுறா. இப்போ ஜிமின் கிட்ட அப்படியே என்னடா என்ன ஏதோ மிஷன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச, அங்கே போமா இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, ஃப்ரெண்டு மேரேஜ் முடிச்சுட்டு போவேன், அப்படியா சரி சார் நடத்துங்க, நீ மட்டும் போடா, போய் உன் பொண்டாடி பாரு சுகாட்ட பேசிகிட்டு இருக்கா, அதை சரி பண்ணு. ஐயோ நான் விட்ட கேட்ப அவன் ஃபீல் பண்ணுறானா அப்படின்னு ஜீனோப்பா மறுபடியும் ஓடி வர. கரெக்டாக அவங்க சிஸ்டர் எதையோ குனிஞ்சு எடுத்துகிட்ருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு பார்க்குறாரு. ஃப்ளாஸ் கொண்டாந்து கீழே கொட்டிச்சு. ஸோ அதை எடுத்து வச்சுருக்கா. நான் என்ன ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர், நீ எனக்கு ஒரு மச்சினிச்சு தானே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. ஆமாம் நீங்கள் ஹீராக்காவோட ஹஸ்பண்ட் தானே? ஆமாம் அவளோட ஹஸ்பண்ட் தான். நான் உன் அக்கா பார்த்துருக்கேன், உன்னை பார்த்ததில்ல. நானும் உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், இப்போ தான் பார்க்குறேன். உனக்கு கல்யாணம் ஆச்சாம்மா? ஆமாம் சார் ஒரு டைம். சாரா மாமான்னு கூப்பிடு. ஓ அப்படியா, இங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு ஜேகே வந்துருக்கா. இந்த பார்ட் டைம் பற்றி இங்கே தான் சுற்றிட்டு இருக்கானா அப்படின்னு ஜினோப்பா திருமொழிக்கா. உங்கள் சிஸ்டரும் அப்படியே கண்டுக்காத மாதிரி நகர்ந்து போக, என்னது அடப்பாவத்தை இவனுக்கு வந்த சோதனை பார்த்தா என்ன ஏசிபி சார் உங்கள் ஒய்ஃப் உங்களை மதிக்காமல் போகிறாங்க. இப்போ என்ன உனக்கு ஒன்றும் இல்லை, நீ தான் எல்லாத்தையும் ஆட்டி வைப்ப, அவள் உன்னையே ஆட்டி வைக்கிறா போல், எல்லாம் என் நேரம் அப்படின்ட்டு ஜேகே ஒரு பக்கம் அப்படியே போகட்டா. நேரம் ஆயிடுச்சு தாலியை கட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஐயர் தாலியை கொடுக்க தயங்காத வாங்கி உங்கள் கழுத்தில் அப்படியே கட்ட வரோம். நீங்கள் அப்படியே டிவோர்ஸோட அவனை பார்க்க என்னடி அப்படிங்கிறான். ஹாப்பியாக இருக்குது. இந்த மூமெண்ட் நடக்காதுன்னு நினச்சேன். இந்த நான் சொல்லணும்டி, என் லைஃப்பில் நீ வரவே மாட்டேன்னு நினச்சேன், வந்துட்டேன், தேங்க்ஸ் டி எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கழுத்தில் கட்ட. நீங்கள் அப்படியே அவனை பார்க்க யார் இருக்கா என்னால் பார்க்காம உங்கள் ஃபோர் ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணுறான். அடியாத்தி போதும் சார்
எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சவுண்ட் வர தயங்க அப்போ இப்போ தான் திரும்பி பார்க்குறான். நீங்கள் பார்த்துட்டு எப்போ வர சொன்னால் கரெக்டாக தாலி கட்டுற நேரத்துக்கு வரேன், சாரி மச்சி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தி வந்து நிற்கிறா. உங்கள் ஃப்ரெண்டு தான். ஸோ நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போயாச்சும் வந்தியா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன். இப்படியே ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கீங்க. அந்த மேரேஜ் முடிஞ்சு அதுக்கு அடுத்த எல்லா செரிமனியும் முடிஞ்சு ஈவினிங் ரிசப்ஷன். ஸோ எல்லாருக்குமே வந்து அவங்கவுங்க மிஷன் இருக்கனால எல்லாருமே கிளம்புறாங்க. அதனால் ஈவினிங் ரிசப்ஷன் அதில் அப்படியே நின்றுட்டுருக்கா. எல்லோரும் அவங்கவுங்களாம் வந்து கிஃப்ட் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புது. இதில் சில கப்பல்ஸ் முகரையை தூக்கி வச்சுக்கிட்டு வேறு நடக்க. தயங்க பக்கம் நீங்கள் உங்கள் அக்கா லைஃப்பை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் சொல்ல என்ன இருக்குது, அவள் லைஃப்பை அவளைக்கு ஸ்பாயில் பண்ணி வச்சுருக்கா. சரி பண்ணுவோம் அப்படிங்கிறான். எல்லோரும் கிளம்புனதும் நைட்டு வந்துட்டு ஃபஸ்ட் நைட்டுக்கு அப்படியே தயாங்க சின்னப்பா தான் ரெடி பண்ணுறாரு. பக்கம் செம்மையாக இருக்க. நான் உன்னை கேள்விப்பட்டேன், என்ன உன் ஒய்ஃபு ப்ரெக்னென்டாமா? ஆமாம். டேய் அப்போ என்னம்மா மொதல் ஃபஸ்ட் நைட் போகிற மாதிரி கிளம்புற? அது வேணால் உண்மை தான். இது ஃபஸ்ட் நைட்லாம் இல்லை, எத்தனாவது நைட்டுன்னு தரல. ஆனாலும் ஃபஸ்ட் நைட் தானே, கல்யாணம் அன்றைக்கி தானே இருக்குது. அங்கே மட்டும் என்ன வாழுதான்? நீயும் அதே வேலையை தானே பார்த்த? சரி விடு மச்சா, சண்டைனா சட்டை கிழிகிறது சகச்சம். அது மாதிரி இதெல்லாம் ஒரு மேட்டா? கல்யாணம் பண்ணிவிட்டு புள்ள பெற்றுடும் கல்யாணம் பண்ணலாம். அப்போல்லாம் போலீஸ்ன்னு சொல்லவே வெக்கமாக இருக்குது அப்படின்னு சின்னப்பா திரும்பிட்டு அப்படியே சரி எனக்கே வெக்கமாக இருக்குது உன்னை பார்த்தா. நான் கிளம்புறேன், எனக்கும் அடுத்ததை ரெடி பண்ணணும். போ என் மச்சிடிச்சி உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அவள் தானே இந்நேரம் கொரட்டை விட்டு தூங்கிட்டுருப்பா. என் பிள்ளைக்கு ஆய்க்கழுவியே என் கை ரேக போயிரும் போல் அப்படின்னு சின்னப்பா புலம்பிட்டே கிளம்ப. தேங்க்ஸ் வச்சு நிற்கிறான். நீங்கள் அப்படியே பால்சமோட உள்ளே வரீங்க. வந்ததுமே அப்படியே இழுத்த உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணார. என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணோன்னு தெரியாதா? இங்கே முன்னாடி பண்ணுவாங்க பாரு, எப்படி டெக்கரேஷன். கொஞ்ச நேரம் பேசி அப்படியே இங்கே பேச்சு போட்டி நடக்குது. நீ ஏன் நான் பேச மாட்டேன்? அப்படியே பேசி காலம் வேஸ்ட் பண்ணது போதும். வா. நான் ப்ரெக்னென்ட். அதான் தெரியுமே, மாமா நல்லா ஹெவி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். அதான் சீக்கிரமே நமக்கு 2 வரப்போகுது. அதெல்லாம் சரிதான், இப்போ கொஞ்சம் தள்ளியே இருங்க. ஏண்டி? நீங்கள் தானே சொன்னீங்க 2 பேபின்னு, அப்போ சேஃபாக இருக்கணும். அதெல்லாம் நான் கேட்டேன். இதனாலாம் ஒன்றாக தான். நான் உன்னை அப்படி அழுங்காமல் குழுங்காமல் மெதுவாக பண்ணுறேன். பேபிக்கு ஒன்றாகாது. உங்களுக்கும் ஏதோ மிஷன் இருக்குன்னு அப்பா சொன்னார். அவர் கிடக்குறாரு. இத்தனை வருஷமாக மிஷனில் தானே இந்த கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணிட்டு தான் போவேன்னு கரெக்டாக ரைட்டாக சொல்லிட்டேன். நீ வாடி, நேரங்காலம் தெரியாமல் அப்படின்னு சொல்லி இப்படி தூக்கி உங்களை பெட்டில் பூ மாதிரி படுக்க வைக்க. நீங்கள் அப்படியே தயங்க பார்க்குறீங்களா? தயங்க அப்படியே உங்கள் பக்கத்தில் படுக்க. இப்போது அப்படின்ட்டு நிமிந்து உட்காரான். நீங்கள் என்னாச்சு, என்னடி கருமத்தை போட்டுக்க குத்துது அப்படிங்களோ? உங்களோட ஜாக்கெட்குள்ளேருந்து கைவிட்டு எடுக்கிறீங்க. உங்களோட செயின், அதில் அவன் போட்டது சின்ன வயசில் அவன் கொடுத்த அந்த ரிங் இருக்குது, அதுதான் நீங்கள் போட்டு தெரியுவீங்க. ஸோ அதை காட்டுறீங்க. இது நீ தான் எனக்காக கொடுத்த ரிங்கு. ஆமாம்ல, இது இன்னும் வச்சுருக்கியா நீ? அதனால் இப்போ மாம்ஸுக்கு அது கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குடி. எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் இந்த நேரத்தில் கழட்டி வேணும். எப்போவும் கழட்டிடுவேன்ல, நீங்கள் மறந்துட்டேன். சரி நானே கழட்டி விடுறேன் அப்படின்னு அதை கழட்டி அப்படியே ஓரமாக வச்சுட்டு இப்போ மறுபடியும் உங்கள் மேலே இருக்க மறுபடியும் குத்த. என்னடி இது மறுபடியும் குத்துது? நீங்கள் இது கன் வச்சுருக்கீங்களா பாருங்கள். கண்ணெல்லாம் எடுத்து வச்சிட்டேன், வேறு கன்று தான் இருக்குது அப்படி சிரிக்கிறான். சீ அடிக்கிறீங்க. இப்போ உனக்கு தான் குத்துது, நானே பார்க்குறேன் அடிக்கிட்ட சாரியை வேகமாக பிடிச்சிருக்கேன். என்ன பண்ணுறீங்க அப்படின்னு வைக்கப்படுறீங்க. நீ வேறு இருடி, என்ன குத்துதுன்னு பார்க்கதான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளவுஸ் அப்படியே ரிமூவ் பண்ண. அப்படியே அங்கே தாலி, இதுவா இதையும் அப்படின்னு கழட்ட போகிறான். தாலி சென்டிமெண்ட்டு ஒன்றுக்கு 2 வாட்டி கட்டியிருக்கேன்டி, ஸ்ட்ராங்கு, அதெல்லாம் சீக்கிரம் இருக்காது, இப்போதைக்கு இது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு அதையும் கழட்டி அப்படியே கதைங்க சிரிக்கிறீங்க. சிரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை எடுத்து கிஸ் பண்ணுறான். நீங்களும் அப்படியே பேக்கேஜ் பண்ணுறீங்க. அப்படியே ஹாப்பியாக உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷார்ட் முடிக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே வச்சு கமெண்ட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் அன்ஃபினிஷ்னு நினைக்கலாம், பிகாஸ் நிறைய பேரோட ஸ்டோரி இருக்குது. அதெல்லாம் அடுத்தடுத்த சீசனாக நான் ரிலீஸ் பண்ணுவேன். ஓகேடா, பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.